இன்றைக்கு நாம சிந்தைக்கு இருக்கக்கூடிய பகுதி பயணியல் பயன்வோத்தில இரண்டாம் பாதம் உண்மை அதிகாரத்தில உண்மை அதிகாரம் என்பது சாதனம் பயன் என்று இருதிறத்தால் அமைவது. அனுபவம்ங்கிறது சாதனை இல்லாம அனுபவம் முதலிலாருக்கு ஊதியம் இல்லை. முதல் இல்லாம பயன் வராது. அதனால இந்த ரெண்டுல சாதனைகளை முற்பட வைத்தார் இல்லையா? ஆமா. அப்ப இந்த சாதனைகள்ல அது 3 பாதங்களால் ஆனது. அந்த போது சாதன போது அதுல முதல்ல சொல்ல வேண்டியது சாதிப்பவன் இயல்பு. சாதனை செய்தவன் இயல்பு. ஏன்னா அவனுக்கு அந்த தகுதி இருக்குதா அப்படின்னு தெரியணும் இல்லையா? அது அந்த 6ஆம் நூற்பாவின் புறநடையாக வைத்து சொல்லப்பட்டது. அந்த சத்து அசத்து, நிலைத்த பொருள் நிலையில்லாத பொருள்தான் உலக பொருள்களை பிரிக்கலாம் இல்லையா? ஒண்ணு நிலைச்சதா இருக்கணும், நிலையில்லாம. ஆனா ஒரு பொருள் இருக்குது, அது அதோடய நிற்கும், இதோட நிற்கும். ஆனா அந்த இலக்கணமும் இல்லை, இந்த ரெண்டுக்கும் வேறான இலக்கணம் உடையது, புறம்பான இலக்கணம் உடைய பொருளை புறநடை சூத்திரமாக வைத்து உறுதி செய்தான் இல்லையா? அப்போ அங்க ஆன்ம ரூபத்தில் தத்துவ ரூப தரிசனங்கள் சொல்லப்பட்டது. ஆன்ம ரூபத்துல தத்துவ ரூப தரிசனங்கள் சொல்லப்பட்டது. அப்படி அங்க ரெண்டையும் அனுபவிப்பவன், அனுபவம் என்ற அந்த 3 பொருள்கள்ல அனுபவம் உடைய பொருள் இது மட்டும்தான். அதுதான் இதற்கு சிறப்பு தன்மையினார் இல்லையா? அனுபவிப்பது. அதனால அனுபவிக்கப்படாத பொருள் எல்பொருள்னு சொன்னதுனால அப்ப ரெண்டையும் அனுபவிப்பவன் இந்த ஆன்மா. அப்ப அவன் அதோடையும் சேரமாட்டான் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த ஆன்மா அதுதான் ரெண்டையும் அனுபவிக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அனுபவிக்கப்படாத பொருள் எல்பொருள். அப்போ இந்த ஆன்மா தன்னை உணராதா, தன்னை அறியாதா? அறிதல்ங்கிறது அனுபவம். தன்னை அறியாதா? சத்து அறியுது, அசத்து அறியுது. தன்னை அறியுமா அறியாதா? அறியுமா அறியாதா? நீங்க சொல்லுங்க தாய். அப்ப தன்னை அறியப்படாத பொருள்னா அப்ப எல்பொருள் ஆயிடும். இப்ப தன்னை அறியும் அப்படின்னு சொன்னா முத்திரம் அறிவுடையதுன்னு சொல்லணும். 3ஐயும் அறியக்கூடியது. அப்படி சொல்லல, இருதிறம்னு தான் சொல்லியிருக்கு. அப்படின்னு ஒரு தடை எழுந்தா இந்த ஆன்மா அந்த பாசம் போலவோ பதிப்போலவோ தனித்த பொருளாய் அறியப்படாது. அவற்றை அனுபவிக்கும் முகத்தான் அறியப்படும் என்று சொல்ற. விளங்குதா? இது தனிய முதலா? ஆமா, அவற்றோடு கூடிதான் அறிய முடியும். அதனால இருதிறன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா ஒண்ணு அதோட கூடி நிற்கும், இதோட கூடி நிற்கும் அப்படின்னு சொல்லி அங்க அதுக்கு பதில் சொன்னார். அப்போ இந்த உலகத்தை அனுபவித்த ஆன்மா தான் சிவத்தையும் அனுபவிக்கணும். சத்து பொருளையும் அவன் தான்
அனுபவிக்கணும். அப்படின்னா அவனுக்கு வியஞ்சகம் இல்லாமல் அறிய முடியாதுன்னு 2வது ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறார். வியஞ்சகமின்றி அறியாது. வியஞ்சகம் இல்லைன்னா இது சடம் ஒண்ணு. அப்போ இறைவனை அறிந்து அனுபவிப்பதற்கு அவனுக்கு வியஞ்சகம் எது என்று ஒரு கேள்வி எழுது. அதுக்கு பதில் சொல்ற முகமாக 8வது நூற்பா இல்லையா? ஆமா. அதுல அந்த சாதனம் எது என்றும் அது வருமாறு அத ஞானத்தை உணர்த்தும் முறைமையினை உணர்த்துதல் முதலில். அப்ப எது அதுக்கு சாதனம், அது இந்த ஆன்மாவுக்கு எப்படி விளங்கும் என்பதை 8ல சொல்றாரு. அங்க அப்போ அது சிவரூபத்தில ஆன்ம தரிசனம், அது தத்துவ சுத்தியில முடியுது இல்லையா? அப்ப சிவரூபத்துல ஆன்ம தரிசனமும் தத்துவ சுத்தியும் 8ல நிகழுது ரசகாரியத்துல இல்லையா? அப்ப 6 முடிஞ்சது. ரசகாரியத்துல 6 முடிஞ்சது. மிச்சம் 4 இருக்கு. இது பற்றி அது பாதையை பெறப்படுது. ரூபத்துக்கு அப்புறம் தரிசனம் சொல்லணும் அப்படின்னு இல்லையா? ஆமா. அப்போ அங்க அந்த 8ல ஞானம் உணர்த்துறதுன்னா முறைமையில உணர்த்தப்படுது. எப்படின்னா முதல்ல தவஞானத்தை பெறணும். தவஞானம் என்பது தகுதி ஞானம். அதை பெற்றா இறைவன் உபதேசிக்கிறது. அது என்ன ஞானம்? ஆமா, விவேக ஞானம் இல்லையா? அது அடுத்தாப்புல இதுங்கிற அந்த முறைமை அந்த ஆன்மாக்களின் பக்குவங்களுக்கு ஏற்ற முறைமையில ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு பக்குவம், அந்தந்த பக்குவம் உடைய ஆன்மாக்களுக்கு அதுக்குரிய முறையில முன்னின்றோ பின்னின்றோ இல்லையா, உள் நின்றோ இப்படியெல்லாம் உணர்த்தம் இல்லையா? ஆமா, அதெல்லாம் சொன்னாரு. அது 8ல சொல்றாரு. அப்படி உணர்த்துறது இதுதான் ஞானத்தில் முதல் படி. முதல்ல இயல்பை தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஞானத்துல முதல் படி கேட்டல் ஞானம் அங்க நிகழுது. அப்போ அந்த 8ஆம் நூற்பாவில இருந்தே பிறவி அருந்தது. அதனாலதான் நாம அந்த குரு வருகையிலிருந்து அதன் நூலை தொடங்குறதுன்னு வைக்கிறோம் இல்லையா? ஏன்னா நாம நேர போக்குக்காக படிக்கிறேன், பிறவி அறுவதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு நம்ம குறிக்கோளை உணர்த்துவதற்காக நாம என்ன செய்யறோம், அதுல இருந்து தொடங்குறோம். புரியுதாமா? ஆமா. அப்போ அங்க இந்த கருவிகளை விட்டா நமக்கு எப்போதும் நமக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கவன் சிவபெருமான் தான். அவன் நம்முடைய எளிமையான பக்குவம் நோக்கி கருவிகள் மூலம் உணர்த்துறான். அதைத்தான் பார்த்த ஞானம் பெறும். கருவிகள் உணர்த்தாது, கருவிகள் மூலம் உணர்த்துறது யாரு? சிவன் தான். அறிவுடைய பொருள் தான் உணர்த்த முடியும் இல்லையா? ஆமா, அதெல்லாம் சிவப்பிரகாசம். 58 சிவப்பிரகாசம் 58 65 68 இதெல்லாம் சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரா இல்லையா? ஓ சிவப்பிரகாசம் சொல்லு. அங்க ஒண்ணு இருக்கான், இங்க இல்ல, அங்க ஒண்ணு உட்கார்ந்து விளங்குதா? அப்போ இங்க 65ல கண்ணொளி விளக்கடித்து காட்டிடமெனில் முன்னன் கண்ணொளி ஒன்றும் என்றான் இல்லையா? விளக்கொளி கலந்தவற்றை கண்ணொளி அகல நின்று கண்டிடம் வேறு காணாம்.
தன்னொழி விளக்கும் ஜோதி கலந்திடும் கருத்தொன்றன்றே அப்படின்னு சொல்லி, அப்போ காட்ட காணுவதுதான். அது ரெண்டும் சேர்ந்தனாலும் காட்டுகிற அறிவும் காணுகிற அறிவும் ஒன்று ஆகாது அப்படின்னாரு. அது எப்போதும் கூட நின்னாலும் அது சூக்குமந்தான், இது தோலந்தான் அப்படின்னு அங்க சொன்னாரு இல்லையா? ஆமா. அப்புறம் இந்த இது நமக்கு இத கருவியாக கொண்டு, சிவஞானத்தை கருவியாக கொண்டு நாம் அறிகிறோம். அப்போ சிவஞானம் நமக்கு கருவியா நிக்குது அப்படின்னா நாம கர்த்தாவாயிருவோமே, ஆயிடுவோமா இல்லையா? அப்படியும் நாம கருத கூடாது. ஆமா, எப்போதும் எப்படி இருப்போம்? ஆமா. அப்ப அப்படி இல்ல, உயிருக்காக இறைவன் தான் அறியறான், உயிருக்காக இறைவன் தான் அறியறான். அப்படின்னா ஒருத்தர் சாப்பிடுறதுக்கு இன்னொருத்தர் சாப்பிட்டா வயிறு நிறையாது அப்படின்னு சொல்றாரு. உண்டிட வேண்டுவானுக்கு ஒருவன் வேறு உண்டலாமே இல்லையா? ஆமா. இது அந்த அபிகாரவாதி சொல்றது, அத மறுக்கிறார். அப்புறம் இந்த கருவிகளை வச்சிருக்கிற வரைக்கும் நாமையா சிவஞானம் விளங்கி இறைவனை பார்க்க, இந்த கருவிகள் எல்லாம் நமக்கு ஒரு அறிவு விளங்காது. ஆனா இந்த கருவியை வச்சு நாம பார்க்க வேண்டிய பொருளை பார்க்க முடியாது இல்லையா? அப்போ இத வச்சு பார்க்க முடியாதுன்னா நாம பிறந்ததே நோக்கமே பிறவாமல் இருக்கத்தான். அப்ப இந்த கருவியை கொடுத்தா பிறவிதான் வரும் அப்படின்னு சொன்னா இது எதுக்கையா கொடுத்தான் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு சொல்றாரு, இதை நினைச்சு நேரடியா பார்க்க முடியாட்டாலும் இதை கொண்டு இறைவனை காணுகின்ற கருவியை பெறலாம். இதெல்லாம் தபத்துல செலுத்தினா அத பெறலாம் இல்லையா? அப்படிங்கறத அங்க சொன்னாரு. அப்படி பெற்றால் இல்லையா? அப்ப அந்த கருவியை கொடுத்தவன் தான் நீக்கணும், நீங்களே நீக்க. ஆமா, சத்துடன் நின்று அசத்தை நீக்கணும். அப்ப நமக்கு அறிவு விளங்க விளங்க வேறாய் கண்டு நீங்கணும் இல்லையா? அதனால கொடுத்தவன் அவன் தான் நீக்கணும். அவன் நமக்கு இந்த பற்று போயிடுது அப்படின்னு சொன்னா அவன் படிப்படியா நீக்குவான் இல்லையா? இறை உள்ள இருக்கிறவன் அருள் உருவாய் வந்து இறை அப்படின்னா திரோதான சக்தி. இதுவரைக்கு கருவிகள் மூலம் திரோதான சக்தியா இருந்து அறிவிச்சவன் அருள் உருவாய் அருள் சக்தியாக வந்து வெளிப்பட்டு, அப்படி வரும்போது இது இருந்தா அது பார்க்க முடியாது. இதை பற்றி இருந்தா நீங்க அதை நீக்கி தன்னை காட்டும். அந்த கண்ணை நீக்கி கண்ணீரேன் சொல்றாரா இல்லையா? அந்த அவனை அதை பார்க்கக்கூடிய கண்ணை நீக்கிட்டு இதை கொடுப்பார், நேர அறிவிப்பார். அது மூலம் அறிவிச்சதை விட்டுட்டு நேர கூட்டிடும் இவற்றை நீக்கி குறைகள் குறுகுமாறு அருள்வார் அப்படின்னு அங்க சொல்றாரு. விளங்குதா? அப்போ இத நம்ம அந்த கருவிகள் எல்லாம் வேறு இல்லையா? இந்நிலை தங்கில் மண்ணின் தகவிலாம் அலங்கள். இது இறைவனை காட்டுவதற்கு இந்த விளக்க வச்சு பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கருவிகள் மீது பற்றி விடுதல். தகவிலாம் அலங்கள் நீத்த அந்நிலை, அந்த நிலை கரணமாக வரை
இல்லையா? அது உனக்கு இனிமே உனக்கு அது பயன் இல்லை. ஏன்னா உலகத்துல இச்சை இருந்தா அந்த உலகத்தை விடயத்தை நுகர்வதற்குரிய கருவிதான். நீ எதை பார்க்கணும்னு நினைக்க? சிவத்தை பார்க்கணும்னு நினைக்க. இனிமே இந்த கருவி உனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறார். விளங்குதா? அதனால தகவிலாம் அலங்கள் நீத்த அந்நிலை, அந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா காரணமாகாத வரை அது உனக்கு அது உதவ முடியாது. அப்போ அந்த உதவுறதை கொடுத்தது அவன் தானே. உங்களுக்கு தகுதி அறிஞ்சுதானே உதவணும். உங்களுக்கு அந்த நாள பிரயோஜனம் இல்லைன்னு அவன் நீக்குவான். அப்போ அந்த இப்படி நீக்கின திருவருள்ல உங்க அறிவு அடங்கி மண்ணிட வியாபியாய வான்பயம், இந்த சிவஞானம் வெளிப்படும். வெளிப்படுறதையும் இங்க சொல்றாரு இல்லையா? ஆமா, அடைப்ப பரிசுமை ஆகும் அப்படிலாம் வரிசையா சொல்லிட்டு போறாருக்க இல்லையா? அதனால எங்க இந்த கருவிகளை விட்டா நாம சிவஞானத்தை பெறலாம்னு சொல்ல அது மேல ஒரு தடை வந்துருக்கு. ஐயா இதை விட்டா பசிஞானம்னு ஒண்ணு இருக்கு, அதை கொண்டு சிவத்தை பார்க்கலாம் தானே என்று ஒரு தடையை எழுப்புறவங்க சிவசமவாத செய்வன். அதனால 9ஆம் நூற்பாவில முதல் அதிகரணத்துல அந்த ஐயம் அறுத்தல், அந்த தடையை நீக்கிறது. ஏன்னா அது ஏற்கனவே சொன்னதுதான். அதனால பசிஞானம் ஒரு ஞானம் கிடையாது இல்லையா? அப்ப பசிஞானம்ங்கிறது என்னது? கருது பசிஞானம் இல்லையா? அப்படி ஒரு ஞானம் கருதி கொள்வதுதான். அதனால இந்த பசிஞானம் அப்படிங்கிறது இறைவனுடைய ஞானத்தை நம்முடைய ஞானமாக கருது. அறிவிக்கிறவன் நேரா அறிவிக்கிறது கருவிமுறை 2 நிலை தான். இன்னொரு நிலை தனியா அறியறதுன்னு ஒரு நிலையே கிடையாது. விளங்குதா? அதனால அங்க சொல்றாரு, அவங்கெல்லாம் ஆன்மா சுதந்திரமா அறியும்னு சொல்ற கருத்து உடையவங்க. அவங்கள மறுத்து ஒரு நாளும் சுதந்திரமா அறியாது. அதனால இந்த ஆன்மா தன்னை அறிவதற்கே சிவஞானம் வேணும். தூல சித்தாகிய தன்னை அறிவதற்கே சிவஞானம் வேணும். அப்படி இருக்கும்போது அந்த சூக்கும சித்தை தூல அறிவை கொண்டு நீ அறிய முடியுமா? அறியவே முடியாது என்று அவனை மறுக்கிறார். விளங்குதா? ஆமா, அப்படி மறுத்து அந்த பாசத்தை முற்றிலும் விட்டாதான் இந்த ஞானம் வெளிப்படும். 36 கருவியையும் விடணும் அப்படிங்கிற. அப்போ அது விடுறதுக்கு அவனை சார்ந்து விடணும் இல்லையா? அது அந்த பாசச்சார்பு விடுதலும் சிவஞானம் விளங்குதலும் அது விஷம் தீர்தலும் இல்லையா? சுகம் பெறுதலும் போல அந்த கருட பாவனையில அப்படின்னு சொல்லி அந்த 2வது அதிகாரம் 3வது பாட்டுல சொல்றாரு. அதனால உத்தமனின் பொன்கரட சாணத்தில் தீர்விடம் போல் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அப்புறம் அங்க தொகுத்து சொன்னவர் அப்புறம் வகுத்து சொல்றாரு. பூசைங்கிறது இருக்குது. அந்த பூசையில 2 அங்கம் இருக்குது, ஹோமமும் தியானமும் என்று. பூசைக்கு முதல்ல ஹோமம் செய்து நம்ம அறிவை ஞான பூசைக்கு தகுதிப்படுத்துறது. அப்புறம் பூசையில சிவ தரிசனம் பெற்ற பின்னால என்ன செய்யணுங்கிறத அந்த காட்சிப்பட்ட பொருளோடு ஒன்றணும் அப்படிங்கிறத தியானம்ங்கிறாரு இல்லையா? அப்படி ஒன்றுறதுக்கு உலகம் இச்சை வராமலும் இருக்கணும். அதுக்கு நாம பஞ்சாக்கரத்தை ஓதணும்னாரு. அந்த பஞ்சாக்கரம் ஓதணும் அப்படின்னு சொன்னவர் வெறுமன ஓதனா மட்டும் போகாது, நிற்கும் முறையில் நின்றுகிட்டு ஓதணுங்கிறத. அப்போ நாம சிவத்தை கண்டா கூட அது திரிபிடியா தெரியுது.
9ல திருவிடியா, சங்கற்பன ஞானம், காண்பான் காட்சி காட்சிப்படு பொருள் என்று வேறு நில்லாத இறைவனை வேறாகவும் வேறு நில்லாத அறிவை வேறாகவும் விபரீதமா அறியுது. அதுக்கு காரணம் மல வாசனை நம்மகிட்ட இருக்கிறது. அந்த மல வாசனை தீர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஏகனாகணும், இறைவனில நிற்கணும் அப்படிங்கிற அத சொல்றது 10ல சொன்னாரு இல்லையா. அப்படி எப்படி ஏகனாகணும்னா பெருமான் கட்டு நிலையில எப்படி நம்ம கூட தன்னை சிறிதும் காட்டிக்கொள்ளாமல் நிற்கிறாரோ அதே போல சுத்த நிலையில நீ உன்னை சிறிதும் உணராம இறைவனுக்குள்ள அடங்கி நெல். அப்படி நின்னா ஆணவ மல வாசனை உயிரும், அதோடு கூட ஆகாமிய வினையும் ஏறாது அப்படின்னு சொல்றாரு. 2வது அதிகரணத்துல இப்படி அறிவால ஒன்றினா மட்டும் போதாது, செயலால எப்படி இருக்கணும், இறை பணியில நிக்கணும், எல்லாம் அருள் பணி நிக்கணும், செயலெல்லாம் அருள் பணி நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு ஒரு 3 காரணம் சொல்றாரு அருள் பணி நிக்கிறதுனா என்னன்னு சொல்லி இல்லையா. அதனால அந்த 3 காரணம் பற்றி கண்டிப்பா இறை பணியில நிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க அந்த 4 பாயிண்ட், நாம கருவிகள் இல்ல, கருவி நம்ம வசத்தில் இல்ல, இந்த கருவிகளால் அறியப்படுகின்ற விடயம் நம்மதில்லை, நாமே பெருமானுடைய உடைமைதான், நாமும் சுதந்திரர் அல்ல அப்படிங்கிற 4 பாயிண்ட் இருந்தா வினையே வராதுங்கிற. அப்போ அது மேல எழுகின்ற தடையை நீக்கிறதுக்கு 2வது பாட்டு அனுபவிக்காம கழியாதேன்னா அதுக்கு கொடுக்கிற பெருமான் காக்கிறாருங்கிறோம் இல்லையா. அது ஞானியரையும் தாக்கும் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது தாக்கும், நம்மள மாதிரி தாக்காது, அவனை லேசா தாக்கும் இல்லையா. அதனால புது பிறவி வராது. எதனாலன்னா காயம் உதவுற மாதிரி காய வாசனை கறிக்கு உதவாது. அது போல மல வாசனையினால நமக்கு பிறவிங்கிறது வராதுன்னு அங்க சொல்றாரு இல்லையா. அப்படி சொல்லும் போது அப்போ அந்த மலை வந்து தடுக்கும் போது நாம எப்படி ஏகனாகி நிற்க முடியும், அச்சில எப்படி சொல்லல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்க அதுக்கு அந்த மந்திரம் காக்குது. அங்கி தம்பனை சூட்டில இருந்து நெருப்பினுடைய வெப்பத்திலிருந்து காப்பது போலவும் இல்லையா. அசுவ சாஸ்திரம் படிச்சவனை அந்த அசுவம் துரகதம், அதுக்கு என்னது என்னம்மா நீங்க சொல்லலையே, நீங்க சொல்லலன்னு தெரியும். அந்த குதிரை போற கதிக்கு என்ன பேரு, துரக கதி. துரக கதி. அத 4 வகை சேனை சொல்லுவாங்களா இல்லையா. என்ன வகை சேனை, என்னம்மா 4 வகை சேனை என்னம்மா சொல்லு மயில். என்னடா கரிபரி தேர்கால், கரிபரி தேர்கால் அப்படின்னு. அதனால அந்த அசுபம், அந்த அசுபம் 4 கதிகளை உடையது இல்லையா. அது ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த அது எந்த குதிரை எந்த கடியில ஓடினாலும் அந்த அசுவ சாஸ்திரம் பாகு சாஸ்திரம், பாகு சாஸ்திரம் ஆனது மாவை செலுத்துகின்ற முறைமை, மாவை செலுத்துகின்ற, பாகுனா செலுத்துறது, பாகன்னா செலுத்துபவன், மாச்செலுத்தும் பாகரினும் சொல்றோமா இல்லையா. அதான் அந்த அசுபத்தை செலுத்தக்கூடிய அந்த வித்தையை அறிந்தவன், அந்த வித்தையை அறிந்தவன் அது எந்த கதியில போனாலும் அதனால ஆமா அவன் மாறுபடாது. இதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியும், அதை டேக்கிள் பண்ணி போவான், விளக்குதா. அப்போ அந்த சாஸ்திர அறிவும் இந்த மந்திரம், இந்த அங்கி தம்பன மந்திரமும் காத்தது போல இதே காக்குதுன்னா மந்திர ராஜன்னு சொல்லக்கூடிய
இந்த பஞ்சாக்கரத்துக்கு சொன்னா அவனை வென வந்து தாக்கிட முடியுமா அப்படின்னு சொல்றாரு. வென வந்து தாக்கி அதுல பெரள வேற வச்சிட முடியுமா? முடியாது அப்படின்னு சொல்றாரு. விளங்குற? அப்போ இவங்க அது மேல இவன் சார்ந்ததன் வண்ணமாவான் அப்படின்னு சொல்லியிருக்கதா இல்லையா? அப்போ பாசம் வரும்போது இவன் அந்த வண்ணமா தான் மாறுவானே அப்படின்னு கேட்க அதுக்கு பதில் சொல்லியிருக்கா. சரசத்தாம் இகண்டான் சத்தருளி ராணி இதமித்தல் பாசத்தில் இன்றி கடமைக்கு எதிர் கதிர்மோன் இருள்போர் ஏழா அசத்தின் அதிகனவாய் சத்தனைவார் ஆங்குன்னு சொல்லி, அப்போ அந்த சிவபோகத்தை அனுபவிச்சவனுக்கு அதுக்கப்புறம் உலகம் தோன்றினாலும் அதுல இச்ச வராது. அதனால சத்தையை பற்றி நிற்பார்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லி அந்த வாசனா மலம் நீங்கி அவங்களுக்கு ஆகாமியவனை யாராதுங்கிறதையும் அதனால இவங்க அறிவு விளக்கம் பெறுவதையும் அங்க பக்தரை சொல்லி, அப்ப அந்த அறிவு விளக்கம் பெற்றவர்களுக்கு விடயம் எது? சிவம். அதனால அந்த சிவஞான விளக்கம் பெற்றவருக்கு விடயம் ஆமா அந்த நேயம்னு சொல்லக்கூடிய சிவம். நேயம்ங்கிறது சொல்லக்கூடிய ஞானத்துக்கு விடயம் நேயமே, ஞானத்துக்கு விடயம் நேயமே என்று சொல்லி, அப்போ அந்த நேயமாகிய சிவத்தை அவங்க அனுபவிக்கிறது. அப்போ ஒரு பொருளை அனுபவிப்பதுன்னா என்ன என்பதை இந்த 11ஆம் நூற்பாவில சொல்றார். ஒரு பொருளை அனுபவிப்பதுங்கிறது அதன் குணத்தில அழுந்துவதுதான். அப்போ அவனுடைய குணம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் சுருக்கி சொன்னா காட்டும் உபகாரம் காணும் உபகாரம்னு ரெண்டுக்குள்ள இதத்தான் பெத்தத்திலே செய்யறான் முத்தியிலே செய்யறான் அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? அப்போ அந்த உபகாரத்தை இந்த ஆன்மா அறிந்தா அது அறிவு அதை விட்டு வேற இதுல தாவாது. ஏன்? அவன் கருணைக்கு எல்லையே இல்லை. அது ஒன்னா அறிஞ்சுக்கிட்டு இருக்குமே தவிர வேற இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அந்த அறிவுனால அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கும். அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவன் மீது இச்சை கூடிக்கிட்டே போகும். அதனால அவன் அந்த திருவடியை பற்றிய செயலும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ இந்த பகுதியில அவனுடைய உபகாரத்தை இந்த முதல் பகுதியில சொல்றது, இரண்டாவது பகுதியில அந்த உபகாரத்தை உணர்வதனால இச்சை பெருகி அந்த இச்சையே இன்பமாகிறத சொல்றாரு. பக்தியினால் மறவாது ஏற்ற அவனுடைய சீவாதத்தை அணையும் என்றது. அப்போ முதல் பகுதியில அவனும் அவற்றது விடயத்தை உணரும், பெருமானும் அந்த ஆன்மாக்களுடைய எதை நுகர்தோ அவன் கூட நின்று உடனா நிற்பான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அது மேல தடை எழுப்புறவங்க யாரு? என்னமா? அது மேல தடை எழுப்புறவங்க அபிகாரவாதி. அவங்களும் சிவாத்திபிர சைவரும். அங்க ஒண்ணு அறியறதுக்கு முத்தில ஒண்ணுமே இல்லையா? அறியறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அதனால இந்த பேச்சுக்கு இடம் இல்லைங்க. அப்படி ரெண்டு பேரும் அங்க தடை. அதுல இந்த அபிகாரவாதிங்கிறவன் தான், ஐயா நீங்க அனுபவம்னா என்னது? அழுந்தி அறிதல் இல்லையா? அவன் ஒரு சேர அறிபவனுக்கு என்ன கிடையாது? அழுந்து தெரிஞ்சது கிடையாது அப்படின்னு நாம சொல்றோம். இவன் என்ன சொல்றான்னா, அவன் காட்டு உபகாரம் மட்டும்தான் செய்வான், காணும் உபகாரம் எல்லாம் செய்ய மாட்டான். செஞ்சா அவன் விகாரி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி, நீங்க சொன்ன திருட்டாந்தத்துல
கருவிகள் சடம், கருவிகள் சடம், அத உயிர் செலுத்துறது, அது வாசகம் இல்லையா? உயிர் செலுத்துது. அது போக அதை செலுத்துவதனால வர்ற பயன் ஆன்மாவுக்கு தான், கருவிக்கு ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால பயனை பெறுவவன் கூட நிற்கிறாங்கிறது லாஜிக் தான். ஆனா உயிரை முதல்ல அந்த உயிர் அந்த கருவிகள் போல சடம் இல்ல, அதனால காட்டினா மட்டும் போதும், காணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது முதல் தடை. ரெண்டாவது, அந்த உயிர்கள் கட்ட நிலையில அதுக்கு காட்டுறதோட காண உபகாரமும் செய்யறான். காட்டினா கூட அதை கண்டுபிடிக்கிறது, அதனால கூட இருந்து அவன் காண உபகாரம் செய்யறாங்கன்னா அது ஒக்கும். சுத்த நிலையில அப்படிங்கிறீங்கள, அது பொருந்தாது. அது காண உபகாரமும் செய்வான் என்பது பொருந்தாதுன்னு இப்படி தடையை எழுப்புறாங்க. விளங்குதா? அப்போ அந்த தடைகளை எல்லாம் நாம மறுத்து அவன் கண்டிப்பா கூட நிக்கணும் அப்படிங்கிற கருத்தை நிறுவனம் இல்லையா? ஆமா. அப்போ இங்க முதல் அதிகரணத்துல சொல்ல வந்த கருத்து என்ன? ஞானிகளுக்கு, சுத்தான்மாக்களுக்கு வருகிற விடயங்களை எல்லாம் அறனும் கூட இருந்து அனுபவிப்பான் என்பது இல்லையா? அதுக்கு அவங்க சொல்லக்கூடியது, அவன் காட்டு உபகாரம் அதெல்லாம் செய்வான், காண உபகாரம் செய்வாங்கிறது அதான் ஐயம். விளக்குதா? அது செய்யணுமா வேண்டாமாங்கிறது தான் ஐயம். அப்போ அதுக்கு அவன் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, நீங்க சொன்ன உதாரணத்துல கண்ணு சடம் இல்லையா? கண்ணு சடம், அதனால இவன் செலுத்துறான். ரெண்டாவது, கண்ணுக்கு அந்த காண்கிறதுனால வர்ற பயன் கண்ணுக்கு இல்ல, ஆன்மாவுக்கு, அதனால அவன் நிற்கான் இல்லையா? அப்போ இறைவன் உயிரை செலுத்துறதுனால அதனால வர பயனு இறைவனுக்கு இல்ல, ஆன்மாவுக்கு தான் வருது. அவனுக்கு, இறைவனுக்கு கூட இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு பயனும் வரல. அப்ப அதுக்கு அவன் நிக்கணும், அது லாஜிக்கா உதைக்குது, அது வேண்டாம். இறைவன் காட்டு உபகாரத்தால் நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு தடை நிகழ்வு. அதுக்கு அவங்க காரணம் சொல்றாங்க. அதுவும் கட்டு நிலையில சொன்னா கூட ஓகே தான், சுத்த நிலையிலும் அப்படி நிக்கணும் முக்கியம், அது பொருந்தாதுங்கிறது அதுல ஏற்படக்கூடிய தடை. அப்போ அந்த இங்க சொன்ன அப்செக்ஷன் சரியில்லை, அதுக்கு நீங்க சொன்ன விளக்கமும் குற்றமுடையதுன்னு நாம சொல்லணும் இல்லையா? இப்போ விளக்கொளியானது கண்ணடியோடு கலந்து, விளக்கொளியானது கண்ணொடியோடு கலந்து, கண்ணொடியோடு கலந்து நிக்கிறது காட்டு உபகாரம். உருவத்தினும் கலக்கிறது அது காண உபகாரம். அது ரெண்டும் நடந்தாதான் கண்ணு அந்த உருவத்தை பார்க்கும். அப்படி கலவாத போது கண்ணானது உருவத்தை காண மாட்டாது. அதுபோல முதல்வன் அறிவித்தால் அறியும் தன்மையுடைய உயிர்களும் முதல்வனுடைய அறிவு உயிராகிய தம் அறிவோடு கலந்து, அது கலந்திருக்கிறது காட்டு உபகாரம். பொருளிலும் கலந்து அது காண உபகாரம் நின்றால் மட்டும் நம் அறிவு விளங்கி பொருளை அறியும். முதல்வனுடைய அறிவு உயிரின் அறிவோடு பொருளோடும் கலவாத போது உயிர்கள் தனித்து ஒன்றை அறிய மாட்டான். அந்த வியஞ்சகம் இல்லாம ஒன்ன அறியாது. தனித்து நின்று ஒரு பொருளை அனுபவிக்கவும் மாட்டான், அறியவும் மாட்டான்னு சொன்னாலே அனுபவிக்க மாட்டாங்கிறதும் தானே பெறப்படும். அதனால அறிவு விளங்குதல் பொருட்டு அதுக்கு மட்டும் இல்லாம விடயத்தில் சென்று பற்றுவதற்கும்
முதல்வன் உடனிட்டல். அவன் கண்டிப்பா கூட நிக்கணும். உடனிட்டல் பெறப்படும். அப்படி பெறப்படவே முதல்வனும் விடயத்தை உணரும் என்பது புரியப்படும். முதல்வனும் கூட இருந்து உணரணும். ஏமா இங்க எப்படி அதை மறுக்கிறாங்க? என்னடா அவர் கூட இருந்து நம்மளுக்கு விளக்கலைன்னா அனுபவிக்கப்படல. அனுபவத்தை அவர் பொறுத்து நம்மளுக்கு கொடுத்தாதான் அமைதலும் இல்லை, இலக்கியலும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. விடைதலும் இல்லை. அவர் உணர்த்தினாதான் நம்ம உணர முடியும். நம்மளுக்காக அவர் உணர்ந்து பக்குவப்படுத்தி நம்மளுக்கு கொடுக்கிறாரு. அப்படின்னு உங்களுக்காக அவர் நம்மளுக்காக பெருமான் அதை உணர்ந்து எந்த உயிர் எதை அனுபவிக்குங்கிறத பார்த்து கொடுக்கிறாருன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்காகனா நீங்க ஞானிகளுக்காக. கடைசி எங்க போயிட்டாங்க இவங்க? சிவாத்தி வித செய்வர் சொல்றதுனாலயா? அதத்தான் சொன்னாரு. அப்போ சாப்பிடுறவனுக்கு இவன் சாப்பிடுறது போல அவன் சாப்பிட்டா போதுமான. நமக்காக அவன் கருவிகளோடு நின்றும் அறிவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அது இல்லாம ஆன்மாவுக்குன்னு ஒரு தனியா சுதந்திரமா ஒண்ணு செயல் கிடையாதுமா. விளங்குதா? அதனால கட்டுநிலையும் சரி அதனாலையும் சரி ஆன்மாவுக்காக அவன் கருவிகளோட கட்டு நிலையில இருந்து அறிகிறதும் அவன் தான். இப்ப நமக்காக சக்தியோட நின்று அறிகிறதும் அவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்காக அறிவாம சொல்லியா? நம்ம அனுபவத்துக்காக பெருமான் கொடுக்கிறார். அதான் நம்ம அனுபவத்துக்காக அவன். ஐயோ கடவுள். இங்க அவரு என்ன சொல்றாருன்னா, இப்ப அனுபவத்துக்கு காட்டு உபகாரம் மட்டும் காணு உபகாரம் வேணாம் அப்படின்னு சொல்றான். நம்ம அறிவு விளக்குறது காட்டு உபகாரம், விடயத்தை விளக்குறது காணு உபகாரம். விடயம் இப்ப முத்தில அவன் தான். அது முத்தில அவனோ இல்லைன்னா விடயமோ எதா இருந்தாலும் சரிதான், எதுவா இருந்தாலும் சரிதான், கட்டுநிலையிலையும் சரிதான். ஏமா அனுபவித்தல் என்பதே அறிவின் செயல் தானே. அறிந்த பொருளை அழுந்துறது தானே. ஒரு பொருளை அறிவதெல்லாம் அதை அனுபவித்தல் பொருட்டு தான். அறிவதன் நோக்கமே அனுபவிக்கிறது தான் அறிகிறோம். அனுபவிக்கிறது அறிந்த பொருளை அழுந்துதல். அழுந்துதல்னா என்ன? அவ்வளவுதான். என்ன நடந்ததோ அத அசை போடுறது. அசை போட்டா மட்டும்தான் அவனுக்கு பார்த்த மாத்திரத்திலே அனுபவம் வந்துடும், என்னன்னு தெரிஞ்சிருவான். நமக்கு என்ன செய்யணும்? அதுலயே அசை போடணும். ஒண்ணா அறிகிறவன் அசை போட்டு அவன் ஒழுங்கே முதல்ல அறியும் போதே கிளியரா அறிவான். அதான் அந்த அறிவுக்கும் நமக்கு அறிவுக்கும். ஏன்னா நம்ம படிப்படியா அறிகிறோமா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா அசை போட்டுதான் அறியணும். அவன் உடனே அறிந்தாங்க அறிபவன். விளங்குதா? அப்போ அந்த அசை போடுதல்ங்கிற ஒரு இதை அறிவின் செயல்னா அவன் இருந்தா தானே அறிவை விளங்கும். அவன் பேட்டரி மாதிரிமா. அந்த பேட்டரிய கலத்தியாச்சுன்னா அறிவே இல்ல. அவன் இல்லாம எப்படி காட்டினா மட்டும் அதுக்கப்புறம் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயல் கணம் ஒரு கணம் கணத்தும் உணரும் வகையறியான் ஆயின். அவன் இல்லைன்னா நாம இல்ல இல்லையா? அப்படி இருக்கும்போது இதை மட்டும் போதும் அதை மட்டும் போதுங்க. அவன் இல்லாம ஒரு இதையும் ஒன்னால செய்யவே முடியாது அப்படின்னு அந்த சிவசம்மவாதி சங்கராந்தவாதி எல்லா வாதிக்கும் தான். அவனை மாதிரி நீ நாம அவனும் என்ன ஒன்னாயிருவ? அவன் எப்போதும் உணர்த்தினாதான் ஒன்னால. அது எப்படி என்ன ஒன்னாத இங்க பேச்சுக்க சிந்திக்கவே கூடாது. அவன் இல்லாம நமக்கு ஒண்ணுமே இல்லை.
அவனை நீங்கி கணப்பொழுது கூட நம்மால நிற்கவும் முடியாது. அதுதான் நமக்கு பெருமைமா. அப்போ அதனால தனித்து இருக்கிறது பெருமை இல்லை, அது சிறுமை. அது சிறுமைதான். அதனால இங்க சொல்றாரு, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அவருக்கு இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு அவனை மறுக்கிறாரு. அதனால நீங்க சொல்றது பொருந்தாது. அதுக்குத்தானே வேணும், இதுக்குத்தானே வேணுங்கிறியே. இந்த ஆன்மா தான் சொல்லிட்டோம்னா இல்லையா, இது அவன் கூட இல்லைன்னா சடமும் இவனும் ஒண்ணுதான், சடமும் இதுவும். அதனால அவன் கூட இருந்தே ஒரு கணப்பொழுது கூட நீங்க முடியாது. எதுவும் வேற இந்த மாதிரி போன்னு சொன்னா போயிருவோம்னு அவனுக்கு சுதந்திரமா உன்னை செய்யறதுக்கு ஆற்றல் இருக்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையாமா. அவன் காட்டான் இவன் போயிருவான்னா சுதந்திரமா இருந்தா தானே போவான். இவன் காட்டாம்பத்திரம் போனா காட்டாம்பத்திரம் அவன் இல்லாம போக முடியுமா? அவன் இல்லாம முடியவே முடியாது அப்படின்னு அந்த கருத்தை மறுக்கிறார். விளங்குதா? அதனால இந்த பகுதியில அந்த ஈஸ்வர அபிகாரவாதி, நிமித்த காரண பரிணாமவாதி, ரெண்டு பேரு. நிமித்த காரண பரிணாமவாதினா யாருமா? காளீஸ்வரி. நிமித்த காரண பரிணாமவாதினா அவன் அவன் மட்டும் என் கண்ணில் பழக்கம். அவனை என்ன பண்ற என்னமா? சரி சொல்லு தாயி. ஈஸ்வர அபிகாரிங்கிறவங்க யாரு? அதாவது அந்த ஈஸ்வர அபிகாரவாதிங்கிறவன், ஆமா, அவன் நம்ம கூட இருந்தா விகாரம் அடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்றவங்க. அதனால அவன் மரம் போல நிக்கிறவன் சொல்றவங்க. அதாவது பல துளைகள் உடைய குடத்துல உள்ள ஏற்றி வைத்த தீபம் போல. இது உதாரணம் இல்லையா? பல ஓட்டை இருக்கிற குடத்துக்குள்ள ஒரு தீபத்தை ஏற்றி வச்சோம்னா அந்த ஓட்டை வழிய வெளிச்சம் வெளிப்படுதா இல்லையா? அதுபோல நவதுவாரம் உள்ள உடம்பில ஆன்மா அறிவுமயமா நிற்கும். தீபம் போல ஆன்மா எப்படி இருக்கும்? அறிவுமயமா நிற்கும். அப்படி நின்னாலும் அந்தந்த பொறிகள் அளவாய் அவற்றை கூடி அறியும். அந்த எந்த பொறி உதவுதோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த விடயத்தை கூடி அறியும். அந்த ஆன்மா மலபரிபாகமும் சத்தினிபாகம் இதெல்லாம் வந்துருச்சுன்னா முதல்வன் திருவருளாத ஞானத்தை பற்றி இல்லையா? முதல்ல பல துவாரங்கள் வரியா இருந்தது, கருவிகள் மூலம் ஏகதேசமா அறியறது. விளங்குதா? அப்புறம் அது சுத்த நிலை வந்துருச்சுன்னா, அதுக்கு சுத்த நிலை வந்துருச்சுன்னா, அதாவது வெயில்ல தெரிஞ்ச ஒருவன், வெயில்ல தெரிஞ்ச ஒருவன் மரத்தை பார்த்தோன்னு அது நடல்ல போய் நின்று இளைப்பாறுவதை போல அந்த முதல்வன் திருவடி நிழலை ஆன்மா போய் அடைந்து இளைப்பாறும் அப்படின்னு சொல்றவங்க இல்லையா? அதனால அவன் மரம் நிழல்ல போறவனுக்கு அவனுக்கு நிழலை தேடி தருவதில்லை. இவன் தான் என்ன செய்யணும்? தேடி போய் நின்னுக்கணும். அப்படி வரல, அவன் தான் வந்தான்னா ஒரு ஆன்மாவா? எத்தனையோ ஆன்மா இருக்கு. அத்த ஆன்மாவுக்கும் இவன் தான் காட்சி காணுத உபகாரம் செய்யணும்னா அவன் விகாரம் அடைஞ்சிருவான். அதனால அவன் அப்படியேதான் இருப்பான். நாம வெயில் சுடுதுன்னு தெரிஞ்சா என்ன செய்யணும்?
நாம போய் நின்னுக்கிட்டு அது மாதிரி நாம தான் போய் இறைவழியை அடையணும். அவன் கொடை பிடிக்காது, மரம் கொடை பிடிக்காது. அது போல இறைவன் ஒன்னும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றவங்க தான் அந்த ஈஸ்வர அபிகாரவாதிகள். அதனால அந்த முதல்வன் திருவடி நிலையை நாம அடையணும், வழிபோக்கன் அடைவதை போல. இப்படி கூடிய பின்னர் உயிரானது முதல்வனுடைய உபகாரத்தை விரும்பாது இருக்கும். அதுக்கப்புறம் அவனுடைய உதவி தேவையில்லை. அதுக்கு போற வரைக்கும் தான் அவன். அதுக்கப்புறம் பாப்பா டாட்டா உன் இது முடிஞ்சது அப்படின்னு விளங்குடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்க. உயிர் அந்த இறைவனுடைய அந்த முதல் உபகாரம் அதை வேண்டி நிற்குமாயில் முக்தி பெற்ற பிறகும் அவனுக்கு எப்போதும் அந்த உதவி வேணும். காட்டியும் கண்டு உபகரிக்கிற அந்த உபகாரம் வேணும். அப்படின்னா உங்களுக்கு இந்த உதவுற சிவத்துக்கும் அப்படி அவனுக்கு உதவுவதற்கு இன்னொரு முதல் வேணும் அப்படின்னு அது வரம்பின்றி செல்லும் அப்படின்னு ஆயிரும். இந்திரியங்கள் உயிர் கொண்டு அறிததானே இல்லையா? உயிர் இருந்தாதான், அதான் நான் நூப்புல சொல்றது. ஆமா, அதனால வர்ற பயன் ஆன்மாவுக்கு. அதனால அவன் கூட நிக்கான். விளங்குதா? இறைவன் நம்ம கூட இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு காசுக்கு பயம் இல்லை. ஆமா, அத மாதிரி இறைவன் நம்ம கூட இருக்கிறதுனால அவனுக்கு எந்த பயனும் இல்லை. அதனால அவன் கூட நிப்பாங்கிறது பொருந்தாது, நிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த கூட நிக்கிறதுனால பயன் இந்திரியங்களுக்கு இல்ல, ஆன்மாவுக்கு. அதனால அந்த ஆன்மா கூட நிக்கணும். இறைவன் நம்ம கூட நின்னோம்னா அதனால பயன் இறைவனுக்கு வருவதில்லை, ஆன்மாவுக்கு தான் வருது. அப்ப நீங்க திருட்டாந்தமும் தாட்டாந்திகமும் ஒண்ணு போல இருக்கணுமா இல்லையா? நீங்க சொன்ன திருட்டாந்தம் என்ன? கருவிகளும் உயிரும் நிக்கிறத, உயிரும் சிவமும் நிக்கிறதுக்கு ஓமையா சொல்றீங்க, அப்படிதானே? ரெண்டுமே பொருந்தலையா? ஓமானம் ஓமையையும் பொருந்தவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. விளங்குதா? அதனால இது பொருந்தாது. விளங்குதா? ஆமா. அதனால அந்த பயன் உயிருக்கு ஆவது போல இந்திரியங்களுக்கு இல்லை. அதுபோல முதல்வன் துணை கொண்டு அறிவதால் ஆகிற பயன் உயிருக்கு அன்று முதல்வனுக்கு இல்லை. அப்படி இருந்தா அவனுக்கே போயிரும். அப்படி இல்ல, பயனே யாருக்கு போயிரும்? ஆமா, செலுத்துகிற உயிருக்கு போன மாதிரி செலுத்துகிற முதல்வனுக்கு போயிரும். அதனால அப்படி சொல்லாங்க அப்படின்னு சொல்றான். இந்த உயிர்களுக்கு பல்வேறு வகைப்பட்ட அறிவுகள் நிகழ்கிறது. அது முதல்வன் உணர்த்தும் வேறுபாட்டால் நிகழுது. ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மாதிரி அறியுதுன்னா, ஆமா. அப்போ இறைவன் இப்படி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அவன் அறிவிப்பான்னு சொன்னா வெவ்வேறு விதமா அறிவிக்கணும். அப்படி அறிவிச்சா அவன் நிர்விகாரிங்கிறது கெட்டு போய் விகாரி ஆயிடுவான். இந்த பல மாதிரி அறிவை விளக்கிறவன் அறிவு மாறுதா இல்லையா? அளக்கிறவன் அறிவு மாறுது. இந்த அறிவு மாறுறதான் விகாரம், அறிவு மாறுறதான். அப்ப அவன் நிர்விகாரியா இருப்பான்னு சொல்றதே பொய்யாயிரும், வெறும் வார்த்தைதான். உள்ளபடி அவன் விகாரி. ஒவ்வொருத்தருக்கும் அனுபவிக்கும் போது அந்த அறிவு மயமா அவனே அந்த அறிவு மயமா நிப்பானா இல்லையா? அப்போ அந்த அவன் அறிவு மாறிட்டே இருக்குது. அதனால அவன் அறிவு ஒன்று போல இல்ல, அது விகாரப்படுது. அவனும் விகாரின்னு ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி தடை சொல்றாங்க. அதனால உயிர் அறிவுக்கு அறியும் தன்மையின்றி தானே அறிகின்ற தன்மை உடையது
அப்படிங்கறது அவனுடைய கருத்து இல்லையா? அப்போ உயிர் உடம்புக்குள் இருப்பது, உடம்பு 9 வாசல்களை உடையது அப்படிங்கறத 9 தொலை உடையதுங்கிறோம். அவ்வாறு இருந்தாலும் உயிரானது குடத்தில் இருக்கும் ஓட்டைகளால் நீர் ஒழுகி ஓடிவிடுவது போல ஓடிவிடாது. நீர் ஒழுகி போற மாதிரி போய் உள்ளே ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க அளவுல ஒழுகாம உடம்புக்குள்ளேயே இருக்குது. அதத்தான் நமக்கு சொல்லுவாங்க, நேற்று இருந்தவன் இன்னைக்கு செத்துட்டான்னு அதை பார்த்து ஆச்சரியப்படாத, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இருக்கிய அப்படின்னு ஆச்சரியப்படுங்க. நேற்று இருந்த இன்னைக்கு இருக்கிய அப்படின்னு ஆச்சரியப்படும். எப்படி ஒழுவாம இருக்க? ஒளி இருக்கணுமா இல்லையா? ஆமா. எதுக்கு ஆச்சரியப்படணுமே அவனுக்கு தெரியல அப்படிங்கிற. அப்போ அப்படி ஓடிவிடுவது போல ஓடிவிடாது உள்ளே வியக்கத்தக்க வகையில் தங்கியிருப்பது. இந்த வியப்பினை வருந்தும் உயிர் 9 வாயில் உடம்பிலே பொருந்துதல் தானே புதுமை என்ற அந்த நன்னெறி பாடல் கூறும் ஆதலால் நீர் போல்வதென்று இந்த உயிர் ஒரு குடத்துக்குள் விளக்கு எரிந்து கொண்டிருக்குமாயின் அந்த ஒளி குடத்தில் எவ்வளவு துவாரங்கள் இருப்பனும் அவற்றின் வழியே ஒழுகி விடாது, ஒழுகி ஓடாது. அப்படியேதான் ஆன்மாக்கள் அறிவாய் இருக்கிறதுனால அவை இந்த உடம்புல வியக்கத்தக்க முறையில் தங்கி இருக்குது. அதனால நீர்னு சொல்லாம என்ன சொல்லி இருக்குது? விளக்குன்னு. அதனால அனித்தமான ஞானத்துக்கு இடமாதல் சீவான்மாவின் சிறப்பிலக்கணம் என தர்க்க நூல்கள் சொல்றது. அதனால இந்த ஆன்மா அறிவாய் இருப்பது என்பது நம்முடைய சைவத்தினுடைய கொள்கை. அதனால பலதுளை குடத்தில் விளக்கு வைப்ப அறிவு உளதாகும் உருவு உறும் உயிர்கள் என்ற வரி இதனை உறுதி செய்கிறது. உடம்பிலும் 5 பொறிகள் உள்ளன. அவற்றுள் அறிதொழில்களால் சிறப்புடையது கண்ணு. அறிவினால அது சென்று பட்டுள்ள சிறப்புடையது. அது சென்றறியும் சிறப்புடையது என்றாலும் உருவத்தை தான் கண்டறியும். ஒரே விடயத்தை தான் அது பார்க்கும். மற்ற ஓசையோ வாசனையோ பரிசத்தையோ அது அறியாது. இந்த விஷய ஞானம் ஆன்மாவுக்கு உள்ளது. ஆன்மாவுக்கு எல்லாம் இருக்குது. இதுக்கு ஒண்ணுதான் இருக்குது, ஆன்மாவுக்கு எல்லாம் இருக்குது. அதாவது எண்ணானை கொண்டு என்னதை செய்வித்து கொள்ள வேண்டும் என்று தெரிகின்ற தலைவனை போலவே. எதனால சொல்றான்னா, இந்த ஆன்மாவுக்கு இயற்கையாக சுதந்திரமா ஒரு அறிவு இருக்குதுன்னு சொல்றானா இல்லையா? எதனால? அதுக்கு என்ன காரணம் சொல்றான்? ஏன் அதுக்கு தெரிஞ்ச சுதந்திரமா ஒரு அறிவு இல்லைன்னா, இப்ப அங்க ஒரு ஆள் வாராரு, அவரை பார்க்கணும்னா கண்ணை செலுத்துதா இல்லையா? அப்படி திரும்பி பார்க்காது, அப்பவே அறிவு இருக்குன்னு தெரியுதா இல்லையா? அங்க ஒரு ஆள் வாரன்னா மூக்கை செலுத்தியா பார்த்துச்சு, தோலை செலுத்தியா பார்த்துச்சு இல்ல. அப்போ கண்ணை கொண்டுதான் பார்க்கணும்னு அறிவு எப்படி வந்தது? அது அறிவு இருக்கிறதுனால வந்தது. அதுக்கப்புறம் தான் வருது, பொறிகளோட சேர்ந்த பிறகுதான் வருதுன்னு நீ சொன்னது தப்பு. என்ன சிரிக்காவோ? நீங்க சொல்லுறதெல்லாம் சொல்லுங்க, கடைசியில நான் சொல்லுறேன். அதனால அது அந்த தலைவனை போல கண்ணை கொண்டு உருவத்தையும் காதை கொண்டு சத்தத்தையும், எப்படி எந்த பொறியை கொண்டு எதை அறியணும் அப்படிங்கிற அறிவு அதுக்கு முதலே இருக்குது.
ஆதலால் ஆன்மாவது பஞ்ச இந்திரியங்களையும் மாறுபாடின்றி நிறுத்தி அவர்களிடத்தை பொருந்தி வருகின்ற விஷயங்களை புசிக்கிறது. எனவே பெத்த நிலையும் இதான் பெத்த நிலை. அதனால அப்பமும் ஆமா, அதுக்கு இங்க அறிவு இருக்குங்கிறது தெரியுதா இல்லையா? பெத்த நிலையிலேயே அறிவு இருக்குன்னா முத்தி நிலையில அறிவு இருக்குங்க சொல்ல வேண்டாம் இல்லையா? அதனால இதுதான் அவங்க கொள்கை. இதே மாதிரி முக்தி நிலையில பாத்தீங்கன்னா கண்மத்தை புசித்துக் கொண்ட பிறகும் போது அந்த ஆணவம் எனப்படும் மலம் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சி நீங்கிரும். அப்போது இருட்டு வீட்டுல உள்ள ஒரு பொருளை அதை எடுத்து வர்றதுக்கு நினைக்கிறவன் ஒரு விளக்கை கொண்டு முன்னிட்டு கொண்டு சென்று அந்த பொருளை அடைவதை போல அஞ்ஞான இருள் எனப்படும் அந்த மலமானது நீங்க ஞானமாகிய விளக்கை சிவனுடைய அரிக்கரகத்தால் அவன் அடையப் பெறுவான். விளங்குதா? சிவபெருமானுடைய அணுக்கரகத்தினால் அவனுக்கு ஞானம் வந்துடும் இல்லையா? ஒரு இருட்டுல இருக்கிற எடுக்கிறதுக்கு விளக்க எடுத்துட்டு போறது மாதிரி இல்லையா? அந்த விளக்கை முன்னிட்டு சென்று அந்த பொருளை அடைவது போல இங்க அஞ்ஞான இருள் எனப்படும் மலமானது நீங்க ஞானமாகிய விளக்கை அவன் எடுத்துட்டு போவான். அது அவனுடைய அணுக்கரகத்தால எடுத்துட்டு போவான் அப்படின்னு இவன் தான் எடுத்துட்டு போறான். அவங்களாம் கொடுத்ததோட சரி, அது அவனுக்கு சுதந்திரமா செயல் இருக்குன்னு சொல்றாரு. அதனால தண்ணீரானது ஆளுக்கு ஏற்றபடி ஆசனம் போடப்படுவதாகிய பட்ச பிரதிபட்சம் உடைய பொருள் அன்று. விளங்குதா? ஏமா தண்ணி எல்லாருக்கும் ஒரே மாதிரி சுவை தானே? இவனுக்கு ஒரு சுவை அவனுக்கு ஒரு சுவைன்னு வேறுபடுக்குது. அது போலத்தான் நிழல். யாரு போனாலும் ஆமா தன் அடியில் எவருக்கும் பட்சபாதமின்றி வேண்டியவன் வேண்டாதவன் இன்றி உதவும் இயல்புடையது. எந்த பொருட்களைப் போலவே வேண்டுவோர் இவ வேண்டியவர் வேண்டாதவர் இல்லாது கருணை புரிபவன் இந்த கடவுள். விளங்குதா? தண்ணி மாதிரியும் நிழல் மாதிரியும். அதனால அவன்தான் கர்த்தா. அப்படின்னாலும் தன்னடைந்தாருக்கு இன்பங்கள் தருவானின்னு சொல்லியிருக்கிறார். ஞான சம்பந்தர் சொல்லதை கூட நீ நம்ப மாட்டேங்க. அடைஞ்சாதான் தருவான். அப்போ அடைய யார் போய் அடையணும்? நாம தான் போய் அடையணும். அவன் பாட்டுக்கு இருப்பாங்க, நீங்க போய் அடையணும். உங்க திருமுறையை கூட ஒழுங்கா படிக்க தெரியல உங்களுக்கு. தன்னை அடைவிப்பான்னு சொல்லியிருக்காங்க. தன் அடைந்தாருக்கு இன்பங்கள் தருவான். அதனால நச்சினாருக்கு இனியர் என்ன சொல்லியிருக்கவன? நச்சினாருக்கு இனியர், அவனை அடைந்தவர்களுக்கு இன்பம் தருவான். என்ன ஒன்னும் ஒழுங்கா படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இறைவன் அடியை ஆன்மாவானது தான் அடைந்த ஞான துணையால் நன்னும். அதுக்கு அடைவதற்கு அந்த ஞானத்தை கொண்டு இது அடையும். இதுவே இறைவன் திருப்படி நிழல் அடைதலாகும். விளங்குதா? அதனால மணல் வெளியில நடுப்பவல்ல வழி நடந்த ஒருவருக்கு அந்த வழியிலே கால் சூடு கடுமையா இருக்கு மாதிரியா? மணல்ல கடுமையா சூடு. அப்போ அந்த பாலைவனத்துல ஒரு மரம் நின்னுதுன்னா எப்படி ஓடி போய் நிக்கிறானோ அப்படி இவன் தான் சூடு வந்துருச்சுன்னா ஓடி போய் நிப்பான். அந்த நிழல்ல பிரியத்தோடு தங்கி இருப்பான். அதுக்கப்புறம் அவன் அதுல இருந்து வெளியில போக மாட்டான். அப்படித்தான் ஆன்மாவும் கர்த்தாவின் திருப்படியை பொழிந்து அதுக்கப்புறம் அவன் போக மாட்டானா இல்லையா? அது மாதிரி பிறப்பு இல்லாம இருப்பான்யா. இந்த கதை கூட தெரியாம
இறைவன் தான் தூக்கிட்டாம காமிக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். விளங்குதாமா? இப்படியெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவன் கூட கூட்டிட்டு போவான்னா அது கட்டுப்படி ஆகுமாயா? கொஞ்சம் யோசிச்சு பாரியா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கூட்டிட்டு போனோமா இல்லையா? அப்படி வெவ்வேறு விதமா தொழில்பட்டா அது பேர் தான் விகாரம். அது பேர் தான் விகாரம். ஈஸ்வரன் நிர்விகாரின்னு படிச்சிருக்கோமா இல்லையா? நிர்விகாரியா இருப்பானா இப்படிதான் இருக்க முடியும். இப்படியெல்லாம் உங்க ஒவ்வொருத்தர் கூடயும் வந்து வெவ்வேறு மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம்னா என்ன அவன் நொந்து ரொம்பலப்பட்டுருவான். அதனால அப்படிலாம் சொல்லாதீங்க, அது பொருந்தாதுன்னு. அவர் மட்டும்தான் இறைவன் மேல ரொம்ப இறக்கப்படுது ஒரு மாதிரி. அவர் மேல இவர் இறக்கப்படுதாங்க. அதனால அப்படி சொல்லாதீங்க. விளங்குதா? நம்ம போய் நிப்போம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, இதத்தான் ஒரு இதெல்லாம் சொன்னாங்க. அதாவது இந்த சித்தாந்தத்தை ரொம்ப எளிமையா சொல்றோம். மீட்டிங்ல ஆசிரியர் மீட்டிங்ல ஒருத்தர் தலைப்புரட்ட சொல்றாங்க. அதாவது சித்தாந்தம்னா இப்படி கஷ்டமா சொல்றாங்க, எளிமையா சொல்லி கொடுக்க தெரியும். அதனால நிறைய பேர் என்ன செய்ய மாட்டான், சித்தாந்தத்தையே படிக்க மாட்டான். புரியாம பேசினா அது பேரு சித்தாந்தம் தான். என்ன சித்தாந்தம் பேசுறாங்க, எப்ப சொல்லுவான் ஒன்னும் புரியல. அப்போ புரியாததுதான் சித்தாந்தம்னு ஒரு டெபனிஷன் வச்சிருக்காங்க. உங்களை மாதிரி ஆள்கள் தான் இப்படி செஞ்சிருக்காங்க. எங்களை பார்த்து புரியும்படியுமா பேசுங்க, எளிமையா பேசுங்க, புரியும்படியுமா பேசுங்க. ஒருத்தன் அழுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா என்ன செய்வான்? ஆமா, அந்த குளத்துல போய் குளிச்சு கழுவுறது. விளங்குதா? அது அழுக்கு இருக்குது, அது நாறுதுன்னு முதல்ல தெரியல. அதுக்கப்புறம் தான் என்ன தெரியுது, ஓ இது நாரெல்லாம் செய்யுது அப்படின்னு நினைச்சு குளத்துல வந்து குளத்தை நோக்கி வருறது சாதனை, அதுல முங்கி குளிக்கிறது சுத்தம் இல்லையா? அப்ப அந்த குளிர்ச்சியில அனுபவிக்கிறது சுகம். இதுதான் சார் சித்தாந்தம். இப்படி சொன்னா மாணவர்களுக்கு எவ்வளவு லேசா புரியுது. சில பேருக்கு அழுகுக்கனே தெரியாது, நாறுதான். குளம் எங்க இருக்குன்னு தெரியுமா? இவனை குளத்தை நோக்கி நடக்கத்தான் முடியுமா இவனுக்கு? இப்படிலாம் சொல்லி மயங்க வைக்கிறது தான். அதுக்கு அதால கை சூப்பரா சொல்லிட்டீங்க, ரொம்ப தெளிவா லேசா இருக்குன்னு. விளங்குதாமா? அது எங்க ஆசிரியர் இருக்காரு, அவர் தான் சொல்லுவாரு, இந்த எளிமைப்படுத்தணும்னு செஞ்சா அவருக்கு வர்ற கோபம் அடி வெளுத்துருவார். உயர்ந்ததெல்லாம் உயர்ந்ததா தான் ஆகுது, மற்றவங்களால அறிய முடியாம தான். நீங்க அந்த நிலைக்கு உயரணும்னு நினைக்க மாட்டேங்க, அதை கீழே எழுதணும்னு பாக்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏமா இது தகுதி இல்லாதவனுக்கு அது பயன்படாது. அதுதான் மறையே மதவனுக்கு அது மறைபொருளா தான் இருக்கும் இல்லையா? அது அந்த தகுதி உடையவனுக்கு தான் வெளிப்படும். தகுதி இல்லாதவனுக்கு அந்த வித்தைகளை கற்பிக்கவே, உலக வித்தைகளே கற்பிக்க கூடாதுங்க. அப்புறம் ஞான வித்தை எப்படி? அது விபரீதமாயிடும். அதை அவன் கெட்டதுக்கு பயன்படுத்திடுவான். அறிவை அணுக்குண்டு செய்யறதுக்கும் பயன்படுத்தலாம், ஆக்கத்துக்கும் பயன்படுத்தலாம். அது யார் கையில இருக்குதோ அது மாதிரி தானே. அதனால
இது தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம், மற்றவங்களுக்கு இல்ல. அதனால இப்ப நாம எம்ஏ படிக்கணுமா? எம்ஏ இருக்குது. அந்த படிப்பை என்ன சார் எம்ஏக்கு? அது பிஏ முடிச்சு அது அதுக்கப்புறம் தாங்க 5ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி இருக்கணும் சார் எம்ஏன்னா அப்படின்னு சொன்னா அதை எளிமைப்படுத்தியா? அப்ப இது எம்ஏ ஆகாது. 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிற மாதிரி அதை எளிமைப்படுத்திட்டா அதைத்தான் சொல்றீங்க. யார கேட்டது அவங்க எளிமைப்படுத்த. அப்போ நீங்க இத எம்ஏ படிப்ப 5ஆம் கிளாஸ் படிக்கிறவன் புரியுற மாதிரி பண்ணிருங்க. சாத்திரத்தையும் எவரும் தெரியுற மாதிரி ஆக்கிறணும். அது முடியாதுன்னா இது முடியாது. முடியுமா? ஆமா. அதனால இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அபிகாரவாதி அவன் சொல்ற கருத்து பொருந்தாது, இந்த அபிகாரவாதி சொல்ற கருத்து பொருந்தாது என்று சொல்லி இங்க அவனை மறுக்கிறார். அதனால இந்த முதல் அதிகரணத்துல மேற்கோள் என்ன செய்யறாரு? முதல்வன் செய்யும் செயலெல்லாம் அவனும் அவற்றது விடயத்தை உணரும் இல்லையா? ஏன்னா அதுதான் விளக்கு, விளக்குகிற விளக்கு. கண்ணு நல்ல காட்சி பெற்றாலும் விளக்குகின்ற துணையின்றி ஒரு காலம் தனித்து நின்று அறியவே மாட்டாதுதானே? மாட்டாதா இல்லையாமா? ஆமா. அதுபோலத்தான் ஆன்மா. விளங்குதா? என்ன ஞானம் பெற்றாலும் சரிதான். யாரு கூட நிக்கணும்? அவன் உதவி இல்லாம இவர் ஒண்ணும் செய்யவே முடியாது. விளங்குதா? அதனால அந்த கண்ணைத்தான் நமக்கு காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போலன்னு அந்த கண்ணைத்தான் அங்க சொல்லி இருக்கிறாரு இல்லையா? அப்போ அந்த கண்ணுக்குள்ளதான நமக்கு. அதனால அந்த கண்ணா இருக்கிறவன் இல்லைன்னா நமக்கு அறிவே விளங்காது இல்லையா? அதனாலதான் இந்த இடத்துல, இந்த சூத்திரத்துல எல்லா இடத்திலுமே கண்ணை வச்சுதான் எல்லாத்தையும் சொல்றாரு. அதனால இந்த கண்ணொழி விளக்கொழி, கண்ணொழிக்கு விளக்கொழி அதோடு கூடி கண்ணொழிக்கு விளக்கொழி தன்னோடும் கலந்து தன்னோடும் கூட உருவத்திலும் கலந்தாலுண்டு. தன்னோடும் அண்ணதே ஆமா, விளக்கொழி தன்னோடு கலந்தது மட்டுமல்லாம உருவத்திலும் கலந்தாலுண்டு. யாரு? எது உலை? அந்த விளக்கொழி. விளக்கொழி உருவத்திலும் கலந்தாலன்றி அந்த உருவத்தை காணும் முறைமை இல்ல இல்லையா? இல்லையா? திருவள்ளுவ படிச்சிருக்கா இல்லையா? எங்க படிச்சீங்க? எங்க படிச்சீங்க? சொல்லு. கண்டொல்லை காணும் நெறி கண்ணுயிர் நாப்பன் நிலை உண்டு இல்லை அல்லது ஒளி. அப்ப அதுக்கு எப்படி படிக்கணும்? கண்ணொளி நாப்பன் ஒளிநிலையால் உண்டு, காணும் நெறி ஒளிநிலையால் தான் உண்டு. இடையில அந்த ஒளின்னு ஒண்ணு இல்லைன்னா, கண்ணுக்கும் பொருளுக்கு இடையில ஒளின்னு ஒண்ணு இல்லைன்னா கண்ணுக்கு காணுகிற நெறி இல்லை. அதுபோல ஆன்மாவுக்கும் சிவத்துக்கு இடையில இந்த ஞானம்னு ஒண்ணு இல்லைன்னா காணுதல்ங்கிறது நிகழாது. தானா பாக்குறதுங்க பேசிக்க இடம் இல்லை. அதனால இங்க அந்த அதுபோல அறிவித்தால் என்று இது ஓமை பொருள்ல அறிவித்தால் என்று, அப்போ சுதந்திரமாய் அறியும் இயல்பு இல்லாத, அப்போ வியஞ்சகமின்றி தானே சுதந்திரமாய் அறிய மாட்டாத அந்த கண்ணொளி போன்ற ஆன்மா. இந்த கண்ணொளியும் ஆன்மாவுக்கு ஓமை. கண்ணொளி போலதான் இந்த ஆன்மா அறிவும் இல்லையா? இந்த கண்ணொளி போன்ற ஆன்மா
ஆன்மாவும் முதல்வனது இல்லையா? உணர்வு முதல்வனது உணர்வு, அறிவு. அது தம்மோடு ஆன்மாவோடு விரவி நின்று ஆன்ம அறிவுல அவன் விளக்கணும். ஆன்ம அறிவை அது கருவி மூலம் விளக்கினாலும் சரி, நேர விளக்கினாலும் சரி, எது மூலம்னாலும் விளக்க வேண்டியது யாரு? புரியுதாமா? இப்ப உலக விடயம்னா அவன் உங்க நியதியில எந்த பொருளை எப்போ எவ்வளவு காலத்துக்கு எந்த அளவில் அறிவு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல கலை வித்தை அராகம் இதையெல்லாம் செலுத்தி அறிவு விளங்க வைக்கிறான். விளங்குதா? அதுக்கப்புறம் பொருள்ல செலுத்துறான். விளங்குதா? ஆமா. அப்போ இந்த மூணை கொண்டு விளக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் விடயத்தை விளக்கணும். ரெண்டு செய்யணுமா இல்லையா? ஆமா. அப்போ அந்த ஆன்மாவோடு விரவி நின்று இந்த ஆன்மாவுக்கு அறிவை மறைச்சிருக்கிற அந்த ஆணவத்திலிருந்து நீக்கி அறிவு ஈச்சை செயல் மூணையும் மும்மூணு கருவினால விளக்குறான். இப்ப கருவி இல்லைன்னா நேர விளக்குறான். நேர விளக்கும் இடத்தும் ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அறிவு. விடயம் முக்கியில ஒரு பொருள் தான். முக்கியில விடயம் ஒரு பொருள்னா அப்ப ஒரு ஞானம் போதுமே அப்படின்னா போதாது. ஏன் போதாது? அந்த பொருளினுடைய அருள் சொல்றமே கருணை, அது எண்ணில்லாதது, உலப்பிலா. என்ன சொல்லியிருக்கிறாரு? உலப்பிலா. அது செய்யறது பூராமே கருணை தான். அப்போ ஒவ்வொரு கருணையும் அறிவதற்கும் ஒவ்வொரு அறிவு வேணும். ஒரே அறிவு வச்சு எல்லா கருணையும், ஏன்னா ஒவ்வொரு கருணை ஒரு கருணை உங்களுக்கு லேசா இருக்கும், இன்னொன்னு அதோட கொஞ்சம் கூடனதா இருக்கும், இன்னொன்னு அதை விட கூடனதா இருக்கும். இப்படி இந்த அறிந்தால் புணர்ந்தால் புணர்ந்தோறும் பெரும்போகம், அந்த போகம் கூடிக்கிட்டே போகுதுன்னா அந்த போகத்துக்கு காரணமா உங்ககிட்ட விளைகிற இச்சையும் கூடணும். அப்போ அவனுடைய உபகாரமும் கூடணும். அப்போ அந்த உபகாரம் படிப்படியா அவன் அறிவிக்க உங்களுக்கு அவன் மேல மட்டும் கூடுது. விளங்குதாமா? அப்போ அதுக்கு அந்த உபகாரத்தை உணர்றதுக்கு தகுந்தாப்போ உங்க அறிவையும் விளக்கணும். விளங்குதா? உங்களுக்கு பெர்மனண்டே கிடையாது தாயி. அந்த விளக்கு பெர்மனண்டா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்னு விடயந்தோறும் புதுசா விளக்கணும். விளங்குனா அது அப்படியே நிற்கும். அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம்னு அப்படி இல்லை. அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அதான் அந்த கண் அதை எப்போதும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கண்ணுக்கு எந்த பொருளை, எவ்வளவு பிரகாசம் உள்ள பொருளை அறிவதற்கு எந்த பிரகாசம் வேணும் இருக்காதியா? அப்போ அதுக்கு தகுந்த பிரகாசப்படுத்தி உங்களுக்கு காட்டணும். அப்ப அந்த கண்ணுக்கு ஒரு கணப்பொழுது கூட அந்த சூரியனுடைய உபகாரம் இல்லாம ஒண்ணு அறியறதுங்கிறதே இல்லை. இப்ப நாம பெரும்பாலும் ஒரே வெளிச்சத்துல பலதை பாக்குறோம் இல்லையா? ஆனா ஒவ்வொரு பொருளை அறிவதற்கும் ஒவ்வொரு வெளிச்சம் வேண்டியது இருக்கா இல்லையா? இப்ப என்னைய பார்க்கறதுக்கு இந்த வெளிச்சம் போதுமா இல்லையா? அதெல்லாம் நாங்களாதான் சொல்லணும். நீங்க இருக்கிற நேரத்துக்கு நாங்க இங்க இருந்து பார்த்தா அது தெரிய பாத்தியது இருட்டோட இருட்டா இருக்குது அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க. விளங்குதாமா? ஆமா. அப்போ நான் இப்ப என்ன பாக்குறது, அதே இது நான் போய் எழுதி போடுறேன்னு வைங்க, அதை பாக்குறதுக்குங்கிற அதுக்கு வேண்டிய விளக்குங்கிறது இன்னொன்னு வேற இல்லையா? இப்படி ஒவ்வொரு பொருளை அறிவதற்கும் ஒவ்வொரு வெளிச்சம் தேவைப்படுதா இல்லையா? அதேதான் அங்கேயும். பெருமானுக்கு ஓய்வு ஒளிவே கிடையாது, சகலக்குள்ள. அதான் நாம
கொஞ்ச நாள் தானா செய்வான், பெருசா வளர்ந்துட்டான். ஆமா, அவ்வளவு மோசம். எனவே ஒவ்வொரு விடயத்தையும் விளக்கி விளக்கி அதுக்கப்புறம் இவனை விளக்கி அவனை விளக்கு. அப்போ அவன் முதல்ல இவனுக்கு இந்த சமயத்துல எவ்வளவு தூரம் கிராஸ் பண்ணக்கூடிய தகுதி இருக்குன்னு உங்களை பார்க்கணும். முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கணும் உங்களை. ஏன்னா ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் நமக்கு ஒரு நேரத்துல நீங்க சித்தாந்தத்தை சொல்லும் போது ஆர்வமா வேற யாருக்காவது பேச சொல்லுங்க அப்படின்னு அந்த நேரத்துல போய் பேசப்படாது. நேரம் கட்ட நேரத்துல போய் அது மாதிரி நம்முடைய அறிவு மாறிட்டே இருக்கும். நம்ம அளவு அறிந்து எந்த நேரத்துல இவனுக்கு எவ்வளவு சொன்னா, ஆமா, அதான் உபட்டா உபதேசங்கள். அதை அறிந்து அதுக்கு தகுந்தாப்புல உங்க அறிவை விளக்கி அந்த விடயத்தையும் விளக்கணும். இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, சதாகாலம். இப்படி அவன் அப்போ எவ்வளவு பொறுமை இருக்கணுமா, எவ்வளவு பெருமானுக்கு முத்தி அடைஞ்சா அதான் அப்பவும் அதான் முத்தி அடையிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் புரியுதான் அப்படின்னு சொல்ல அப்படியே முடியாது. அதுக்கு ஓய்வு ஒளிவே கிடையாது. அப்படி ஆமா. அதனால அந்த கண்ணுக்கு எப்படி கொஞ்ச நேரம் கூட ஒளி இல்லாம உணர முடியாதோ அப்படித்தான் இந்த ஆன்மா. அவன் இல்லாம ஒன்னையும் பார்க்க முடியாது இல்லையா? அப்போ அந்த வெளிச்சம் பல்வேறு வகைப்பட இருக்கணும். நம்ம கண்ண விளக்குறது, விடயத்தை விளக்குறதும் அதுக்கு தகுந்தாப்புல மாறிட்டே. அப்போ நம்ம அறிவு, ஈச்சை, செயல் இந்த மூணையும் நம்ம என்ன செய்யணும்? எந்த இதை அறியணுமோ அதுக்கு தகுந்தாப்புல கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த காட்டு உபகாரம் செய்வதோடு தம்மோடு கூட சென்று விடயத்திலும் விரும்பி நின்றான். இந்த ஆண் அறிவை கூட சேர்ந்து போய் விடயத்திலையும் கலக்க செய்யணும் இல்லையா? இப்ப விடயத்துல கலக்கிறதுங்கிறது விடயத்துல செலுத்துற மட்டும் இல்ல, அதனுடைய குணங்களை அறிந்தா அழுந்தனமா இல்லையா? அழுந்தனம் இல்லாமா என்னமோ சும்மா பாக்குற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்ல, ஒரு பொருளை அனுபவிக்கிறதுங்கிறது அதனுடைய குணங்களை அறிகிறது தானே. அப்போ அந்த குணங்களை அறிகிறதுக்கு அவன் அறிவிச்சாதானே. நாமளே ஒண்ணு. அப்போ அந்த விடயம் போது அவன் வெளியில நின்று சொல்லவும் உள்ள போய் அறியணும். உள்ள வெளியில நின்று விடயத்தை சொல்லணும், பிறகு உள்ள போய் அறிய வைக்கணும். அதுதான் அறிவதற்கு அந்த அறிவாவும் இருக்கணும். அப்போ அறிய ஒரு பொருள் இருக்கணும், அறிகின்ற நம்மட்ட இருக்கணும், அதுக்கு அறிவியல் இருக்கணும். அப்படி 3 இடத்துல விரைவி நின்று அவன் இந்த பாடுபடணும். அப்படி இருந்தா தான் நாம அறிகிறோம். அப்படி இவ்வளவு பாடு இருக்குது. இவன் என்ன சொல்றான்? அவன் விகாரம் அடைஞ்சான், அதனால இவன் போகணும். எங்க இவங்கெல்லாம் போகவே முடியாது. அதனால அவன் கைத்தாங்களா கூட்டிட்டு போகணும். இல்லன்னா இவன் ஆமா, அதான் ஆட்டிவித்தால் ஆடொருவர் ஆடணும் இல்லையாமா? அவன் கூடயே நின்னால் என்று தானா ஆடுதுங்க பேச்சுக்கே. நம்மோடு கூட சென்று விடயத்திலும் விரைவி நின்றான். அந்த காணுபுகரும் செய்தால் என்று இது அறிவு விளங்கி அந்த விடயத்தை அறியும் இயல்பின அன்றி தனித்து சுதந்திரமா அமையவும் மாட்டான். தனித்து அமையவும், அமைதல்னா அறிதல், அமைதல்னா அனுபவம் இல்ல, அறிதல்ங்க. நீங்க அனுபவம் அமையவும்னா அறிதல். விளங்குதா? மாத்திராதீங்க.
அதுக்கப்புறம் விடையிக்கவும் மாட்டான்னு வரும். அதுதான் அனுபவம். அதனால அமையவும் மாட்டான்னா அறிதல். அமைதல்னா என்னது? தெளிதல்மா. அமைதல்னா என்னது? தெளிதல். சலனமின்றி ஒரு இடத்துல நிக்கிறது பேர் என்னது? அமைதல். ஒரு பொருளை தெளிதல். அறிவு இதா அதான்னு சலனப்பட்டுக்கிட்டு இருந்துட்டா அது என்னது? அமையலன்னு அர்த்தம் இல்லையா? அதனால தனித்து அமையவும் மாட்டான்னா அறியவும் மாட்டா. தனித்து ஒன்றை விடையிக்கவும் மாட்டான், அனுபவிக்கவும் மாட்டான், அறியவும் மாட்டாது. அனுபவிக்கிறதுங்கிறது அறிந்த பொருள அழுந்துதல் அப்படின்னா என்னது? அந்த அறிந்த பொருளுடைய குணங்களை சிந்தித்தல், அது அறிவு செயல் தானே. விளங்குத? அதனால ரெண்டுமே நடக்காது. ஆகலாம் அறிவு விளங்குதன் மாத்திரைக்கே அன்றி, விளங்குதன் மாத்திரைக்கு என்ன? விளங்குதற்கு மட்டுமின்றி விடயத்தில் சென்று ஆன்மா பற்றுதல் கண்ணும் முதல்வன் உடனிட்டல் கண்டிப்பா அவசியம். அது கண் ஓமையான் மூலம், கண் ஓமை மூலம் பெறப்படுதலாம் இல்லையா? கண்ணை விளங்குறது மாதிரி கண்ணு அந்த விடயத்துல செல்லும் போது வழி கூடையே. ஆமா, இருக்கணுமா இல்லையா? கண்ணொழியும் ஆன்ம போதமும் போல அப்படின்னா என்ன? கண்ணொழியும் ஆன்ம போதமும் போலன்னா என்னமா? போல என்ன போல வாழகிரி அப்படிங்கிறோம் இல்லம்மா. கண்ணொழியும் ஆன்ம போலமும் போலங்கிறது ஓமை. பொருளை சொல்லுங்க. உயிரறியும் அதை செலுத்துகிற சிவஞானமும் இல்லையா? கண்ணொளி போல இருப்பது உயிரறிவு, ஆன்ம போல போல இருப்பதே சிவகனுடைய அறிவு, செலுத்துகிற அறிவு. ரெண்டும் உடனே நிக்கணும் அப்படிங்கிறது அத சொல்லணும். விளங்குதா? ஆமா. அப்போ அவன் இல்லாம இது தனியா போகாது, அறியாது. இதுக்கு அறிகிற வெளிச்சமே இருக்காது. அதனால தனித்து ஒன்றை விடையிக்கவும் மாட்டா, அறியவும் மாட்டாதது போல விடையிக்கவும் மாட்டா. ஏன்னா அவன் அறியறதுக்கு ஒத்துக்கிடுதான், அனுபவிக்கிறதுக்கு வேண்டாம் தான். ஏன் அனுபவிக்கிறதுங்கிறதும் அறிவின் செயல் தானே. அறிவை அவ இருந்தாதான். இது விளக்க விளங்குவது கண்ணு இல்லையா? இத பாருன்னு விளக்க காட்டிட்டு மறைச்சிட்டா கண்ணு தானா பாத்துருன்னு சொன்ன மாதிரிலாம் சொல்ற நீ இல்லையா? அங்க பாரு அப்படின்னு காமிச்சிட்டு மறைச்சிட்டா அதுக்கப்புறம் கண்ணு பாக்கும்னு சொன்னா முடியாதுங்க. எல்லாம் அதே மாதிரிதானே இது. விளங்குதா? ஆமா. அதனால அந்த அறிவு விளங்கி விடயத்தை தானே அறிவு விளங்கி அறியும் இயல்பின அன்றி தனித்து அமையவும் மாட்டா, தனித்து ஒன்றை விளைவிக்கவும் மாட்டா. ஆகலாம் அறிவு விளங்குதன் மாத்திரைக்கே இன்றி விடயத்தில் சென்று பற்றுதல் கண்ணும். அப்போ அந்த மரத்துக்கிட நிக்கணும்னு சொல்றானா இல்லையா? மரத்துக்கிட போக மரம் எங்க இருக்குன்னே தெரியாதா இவனுக்கு முதல்ல இல்லையா? மரத்தை காட்டணும், கைத்தாங்களா கூட்டிட்டு போகணும். அவன் இல்லாமல்லாம் இவனால போகவும் முடியாது. விளங்குதா? ஆமா. அதனால ஆகலான் அறிவு விளங்குதல் மாத்திரைக்கே என்று விடயத்தில் சென்று பற்றுதல் கண்ணும் முதல்வன் உடனிட்டான் இந்த கண் ஓமையின் மூலம் பெறப்படுதலான். இந்த ஓமையை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஆப்டான ஒண்ணு இருக்குது, நல்ல வேலை. ஓமையை காட்டுறதுக்காக ஒண்ணு இருக்குது இல்லையா? அதனால ஏண்டு அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்று இதை மேற்கோளாய் கொன்றது.
இல்லையா? மேற்கொண்டதுன்னு என்ன? உபகாரம் உணர்த்துவதற்கு மேற்கோளாய் கொண்டது. மேற்கொண்டதுன்னு என்ன சொல்லணும்? அந்த உபகாரம் உணர்த்துக்கு மேற்கோளாய் அப்படிங்கறத மேற்கொண்டதுங்கிறார். அமைந்து விடையா, அமைந்து விடையா என்பது, அமைந்து விடையான்னு சொல்றது உரத்து தெரியாது என்றார் போல. அப்படின்னா என்ன? உரத்து தெரியாதுன்னு என்னதுமா? எதுல உள்ளது சொல்றாரு இத? என்னம்மா? என்னடா சொல்லுங்க. உரத்து தெரியாதுங்கிறது எதில் உள்ளது? அங்க அவட்டையா சொல்ல சொன்னேன். ரொம்ப கேட்டா தெரியலன்னு சொல்லி. மண் கடினமாய் தரிக்கும், அதான் உரத்து. கடினம்ங்கிறது தான் உரம் இல்லையா? உரத்து தரிக்கும், கடினமாய் இல்ல, கடினம் என்ற குணத்தை உடையதாய் இருந்து கொண்டு தாங்குதல் என்ற தொழிலையும் செய்யும். அப்போ உரத்தும் தரித்தலும், உரத்தலும் தரித்தலும் அப்படின்னா அது உண்மை தொகை. அது என்னது? உரத்தலும் அது குணம், தரித்தலும் தாங்குதல்ங்கிறது தொழில். அப்போ உரத்து தெரியாதுங்கிறத எப்படி படிக்கணும்? உரத்தலும் தரித்தலும் செய்யாது, உரத்தலும் செய்யாது தரித்தலும் செய்யாதுன்னு படிக்கணும். அதே மாதிரி இங்க படிக்க, அங்கே நான் படிக்கலையே. அங்க போதா? அதெல்லாம் எங்க போயிடுது அங்க போயிடுது, எல்லாமே ஞாபகம் இருக்கணுமா? சிவபிரகாசத்திலே அதை சொல்லியிருக்கிறாரு இல்லையா? சிவபிரகாசத்து சொல்லியிருக்காருலாமா? அந்த பஞ்சபூதங்களை சொல்லும் போது சொல்றாரு. அதனால உரத்தலும் தரித்தலும் செய்யாது, அதாவது உரத்தல் குணமும் தரித்தல் தொழிலும் நிகழாது என்றார் போல. என்னமா? அதுக்கப்புறம் அந்த 48 அதெல்லாம் தொகுத்து சொல்றாள். இவ்வகையில் 5 சுத்தம், 7 சுத்தா சுத்தம், என்னொன்று அசுத்தம்னு இல்லையா? மண்ணிய தத்துவ இடங்கிழமைக்கு நெடுந்துயர் தான் மறுவும் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அதுல சொல்றாரு. அப்ப அந்த பாட்டு ரெண்டும் ஒரே மாதிரி இங்க சொன்னது அங்கேயும் சொல்லி இருக்கிறாரு. அதெல்லாம் ஞாபகம் வரணும். ஆமா, மனப்பாடம் பண்ணணும்னா அது அதனால பயன் இருக்குது. இப்ப இதெல்லாம் எங்க சொல்லி இருக்குன்னு உடனே ஞாபகம் வரும். அதுதான்மா. இப்ப நாங்கதான் ஒன்ன சொல்றதுக்கு ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, அங்கேயும் இங்கேயும் பார்க்க இருக்கான்னு நினைக்கப்படாது. இப்படி சொல்றது பூசி கட்டுற மாதிரி அப்பப்ப அதை மறக்காம ஞாபகப்படுத்துறது. நமக்கு விளக்கம் தெரியுறதுங்கிறது ஒண்ணு, அதெல்லாம் புதுப்பிக்கணும்ல. அந்த கருத்து அங்கெல்லாம் இருக்கு சொல்ல சொல்ல அது மறக்காம இருக்கும். அத படிக்கும் போது மட்டும்தான் அதை சொல்லுவோம்னா மறந்துடும் இல்லையா? அந்த கருத்து எந்த நூல்கள்லாம் வருதோ அப்போ அந்த சம்பந்தப்பட்டதை பூரா நினைக்கணும் இல்லையா? அதனால என்றார் போல, அப்படி சொன்னது போல இங்க என்றால் போல என்ன சொல்லணும்? அமைதலும் இல்ல, விடையித்தலும் இல்ல அப்படின்னு. இன்றி அமைந்து விடையா, இன்றிய இல்லையா? இன்றி அமைந்து விடையா ஆகலான்னு சொல்லியிருக்கா இல்லையா? அதை எப்படி பிடிக்கணும்?
அவனை இன்றி அமைதலும் இல்லை விடையத்தலும் இல்லைன்னு குறிக்கணும். அதுக்கு நீங்க இதெல்லாம் புதுசு இல்ல, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான் அப்படின்னு அதை சொல்றாரு. விளங்குதா என்றார் போல வேறு வினையாய் நின்றமையின், அது ஒரு செயலு இது ஒரு செயல். அறிதல் ஒன்று அனுபவித்தல் ஒன்று. வேறு வினையாய் நின்றமையின் இன்றி என்பத ஈரிடத்தும் கூட்டி அவனையின்றி ஒன்றும் அமைதலும் செய்யாது இல்லையா, அவனையின்றி ஒன்றையும் விடையித்தலும் செய்யாது. அதாவது அறிதல் குணமும் அனுபவித்தல் தொழிலும் நிகழாது என உரைக்கப்பட்டது. குணமோ தொழிலோ நிகழாது, குணமும் தொழிலையும் நிகழாது இல்லையா. அப்போ அந்த குணத்தை விளக்கிறது காட்டு உபகாரங்கும், தொழிலை விளக்கிறத காணு உபகாரங்கும் அப்படின்னு ஒரு தெளிவு வந்துகிட்டே இருக்கா இல்லையா. வரணும் வரணும். அதனால அவனை இன்றி அமையாமையில், அவனை இன்றி அமையாமையில் காட்டு உபகாரம் விளக்கினார் போல, அவனை இன்றி அமையாமையில் காட்டு உபகாரம் விளக்கினார் போல அவனை இன்றி ஒன்றையும் விடையித்தல் என்மையில் காண உபகாரமும் இனிது விளங்கும் என்பார். இந்த 5ல சொன்னாரா இல்லையா, அவன் இல்லாம ஒன்னையும் நாம அறிய முடியாதுன்னு சொன்னது. அது மட்டுமில்ல, இங்க அனுபவித்தலும் முடியாது. அவனை இன்றி அமையாமல் காட்டு உபகாரம் விளக்கினார் போல அவனை இன்றி ஒன்றையும் விடையித்தல் இன்மையில் காணும் உபகாரமும் இனிது விளங்கும் என்பார். அவனையின்றி அமைந்து ஒன்றையும் விடையாது என்றார். அப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்றார். ஆமா, காட்டு உபகாரம் காணும் உபகாரம் ரெண்டுக்கும் அவனுடைய உதவி இன்றியமையாது தேவைப்படும். விளங்குதா? அதனால அவனையின்றி அமைந்து ஒன்றையும் விடையா என்றார். ஒன்றையும் என்ன சொன்னாரு? அமைந்து ஒன்றையும் என்ற உண்மை, அது முற்றுமை. இது என்ன உண்மை? மூவேந்தரும் என்றார் போல. மூவேந்தரும் என்ன? என்னடா அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, எங்க இருக்கு எங்க இருக்கு? அது கிறுக்குதான். எங்க இருக்குமா? அது வள்ளுவ மாலையில இருக்குது இல்லையா. மும்மாவு 3 வேந்தருக்கும் மும்மாவு மும்முரசு முக்கொடியும் மூவேந்து அப்படின்லாம் சொல்வார். 3 வேந்தருக்கும் 3 கொடி சின்னங்கள் இல்லையா. அப்படி முத்தாறு 3 மாலைகள், சேரனுக்குரிய மாலை அது. அப்படி அவங்களுக்கு குதிரை அண்ணா என்னது இப்படிலாம் 3 இருக்குது. அதனால அந்த பாட்டு எதுல வருது? திருவள்ளுவர் மாலை. அது பாரு முப்பால் தலை சிரிக்கவும். அதனால அந்த மூவேந்தரும் என்றார் போல. ஏன்னா அதுக்கு மேல 4வது சேர சோழ பாண்டியர் தான் மூவேந்தர், 4வது ஒருத்தன் இல்ல. அதனால அந்த முற்றுமை. அதனால அந்த ஒன்றையும் என்றது முற்றுமை. விடையா என்றது, விடையா என்றது ஆன்மாக்கள் என்ற பேரடியில் பிறந்த எதிர்மறை வினை.
ஆன்மாக்கள் ஒன்றையும் விடையிக்க மாட்டா அப்படின்னு சொல்லணும். இன்றியமைந்து ஒன்றையும் விடையான்னு இருக்குது. எது விடையாது? அந்த பொறியா? பொறியாமா? கண்ணா சொல்றாரு? கண்ணத்தானே பேசிட்டு இருக்காரு. இந்த கண்ண சொல்லல. அதை செலுத்துகிற ஆன்மா இல்லையா? அதனால இந்த விடையா என்றது ஆன்மாக்கள் நுகர மாட்டார் என்ற பிழலடியில் பிறந்த எதிர்மறை வினை. விடையிக்க மாட்டான் வருதா இல்லையா? எதிர்மறை வினை. இவ்வான்மாக்கள் என்னது? இவ்வான்மாக்கள். இவ் அப்படிங்கிறது இவ் அந்த சுட்டு இவ்வுங்கிறது இவ் ஏது பொருளை ஏது பொருளையே எடுத்துக்கொண்டு இருக்கு. இவ் அப்படிங்கிறது இவ்வான்மாக்கள் அவனை இன்றி அமைந்து ஒன்றையும் விடையா என்ற ஏது பொருள். இவ் ஏது பொருளின்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஏது நானது இவ்வான்மாக்கள் அவனை இன்றி அமைந்து ஒன்றையும் விடையா அப்படிங்கிறத இந்த ஏதுன்னு சொல்றாரு. இந்த ஏதுனா எந்த ஏது? இந்த முதல் அதிகாரத்துக்குள்ள ஏது. அந்த ஏது பொருளையே எடுத்துக்கொண்டு இந்த ஏது பொருளை எடுத்துக்கொண்டு வழிநூல் ஆசிரியர், இது முதல் நூல் ஆசிரியர் சொன்னது. வழிநூல் ஆசிரியரை எடுத்துக்கிட்டு எவ்விடத்தும் எவ்விடத்தும்ங்கிறது என்னது? இடம்ங்கிறது என்னது? எந்த நிலையிலும், கட்டு நிலையிலோ முக்தி நிலையிலோ இல்லையா, அல்லது சுத்த நிலையிலோ, எந்த நிலையிலும் அதான் எவ்விடத்தும். இடம்ங்கிறது இடத்தல்ல, காலத்தின் மேல நிற்கிறது. எவ்விடத்தும் எந்த நிலையிலும் ஆன்மாக்களுக்கு கட்டுநிலை. கட்டுநிலை எது? கட்டுநிலை எதுமா? என்னமா கட்டுநிலை எது? அது கட்டுநிலையா? கட்டுநிலைனா கேவலமும் சகலமும் சொல்லணும். கேவலமும் கட்டுதான், சகலமும் சட்டுதான். சகலமும் கட்டு இல்ல. ஆமா, கட்டுன்னு சொன்னா ரெண்டு நிலையும் குறிக்கும். கட்டுனா கேவல நிலையும் கட்டுதான். அது பெத்தம் பந்தம் அப்படிங்கறதுதான் கட்டு. பெத்த நிலைன்னு சொல்றது எதெல்லாம் குறிக்கும்? கேவல சகலம் ரெண்டு. முத்திங்கிறது எதை குறிக்கும்? சுத்தமும் முத்தி. சுத்தம்ங்கிறது என்னது? அறிவு விளக்கம். முத்திங்கிறது ஆனந்த விளக்கம். விளக்குதா? ஆமா. என்னமா? என்னது? நீங்க எப்ப வீட்டுக்கு போவீங்க? உங்க வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு எப்படி போவீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. நாம இங்க இருந்து அங்க போவாங்கிறதுலாம் நம்மளால எவ்வளவு நேரம் ஆகுறது, அதுவும் நம்மால போவோமாங்கிறது தெரியாது. விளங்குதா? அப்ப எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறதையும் எல்லாம் வகுத்தான் தான் தெரியும். அப்படிதான் இருக்கு. நீங்க இங்கே இதே தெரிய மாட்டேங்குது. நான் முக்திக்கு எப்ப போவேன், சுத்த நிலைக்கு எப்ப போவோம்னா நீங்க எதுல போவியா? இல்லையா, நடந்து போவேயா? உற்சாகமா நடந்து போவேயா? இல்லட்டா
இத்தனை பேரை விட்டுட்டு போறமே, ரொம்ப வருஷத்தோட தயங்கி தயங்கி போறவேடா, விட்டது கனியம்னு அது புரிஞ்சு வாடுவேடா இல்லையா? வரும்போது இங்க அம்மாக்கள்லாம் வர்ற மாதிரி கார்ல வந்தேடா, 2 வீலர்ல வந்திருக்கேடா, இருக்குதா இல்லையா? இப்படி பலது இருக்கலாமா? யாரு எதுல போவான்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அப்படியெல்லாம் கேட்காதீங்க, சொல்ல முடியாது. எங்களுக்கு தெரியாத கேள்வியை கேட்க. என்னமா? ஆமா, அதுக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு. எந்த கேள்வியை கேட்டா அவர் சொல்ல மாட்டாருன்னு மாத்திரம். ஏமா அதான் நம்ம சொல்றோம், நம்ம எல்லாம் பொம்மமா, ஒரு தாரையும் நம்மளால செய்ய முடியாது. நீங்க கேட்கறது அப்படின்னா உங்க கேட்க வைக்கிறதும் அவன் தான், என்கிட்ட இருந்து சொல்ல வைக்கிறதும் அவன் தான், எல்லாமே அவன் தானே தவிர நாமுங்கிறத சொல்லிக்க ஒண்ணுமே நம்மளால முடியாது தாயி. எவ்வளவு படிச்சு எவ்வளவு இருந்தாலும் ஒரு கணப்பொழுதுல மறையட்டும் நினைச்சிட்டோம்னா அவ்வளவுதான். விளக்குதாமா? ஒன்னா நமக்கு ஞாபகம் வருவோம்னா ஒவ்வொன்னும் நாம அறியும் பொழுதும் பெருமானுக்கு தான் அதை நன்றி சொல்லணும். பெருமான் நமக்கு அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு. அவன் இறக்கம் உடையவமா. நாம தேடி அலையும் போது அவன் நம்ம காட்டு அவன் இறக்கப்படும். பிள்ளை எவ்வளவு நாளும் தேடி அப்படின்னு அவன் தான் காட்டுதான். நாம எங்க தேடி போய் பார்க்க? அப்படியெல்லாம் பார்க்கவே முடியாது. அதனால எவ்விடத்தும் இறை அடியை இன்றி, இறை அடியே இன்றி நான் இறை அடியை இன்றி நான்மா அவனுடைய அருளின்றின்னு அர்த்தம், அவனுடைய உபகாரம் இன்றின்னு அர்த்தம். அவனுடைய உபகாரம் இன்றி, அதான் எவ்விடத்தும். அது சுத்த நிலையினாலும் சரி, எந்த நிலையினாலும் சரி, அவன் விவகாரம் இல்லாம இல்லையா, உபகாரம் இன்றி அமைந்து, அமைந்து நான் அறிதல், அறிதல் என்று அமைந்து ஆன்மாக்கள் ஒன்றை, ஆமா, ஒன்றை அறிந்து இயற்றிடா உயிர்கள். அறிந்து இயற்றிடா, அறிதலும் செய்தலும், அனுபவத்தை செய்தலும் இல்லையா? அப்போ ஈசன் தானும் செவ்விதினில் விளம் புகுந்து, நம்ம அறிவுல புகுந்து, புகுந்துன்னா ஏன் எங்க இருந்து போனாம், புகுந்தான் போனாம் வந்தாம்னு சொல்லக்கூடாதுன்னு படிச்சிருக்கேன் இல்லையா? நம்ம புகுந்துன்னா என்னன்னு கேட்கேன், அதுக்கு மட்டும் சொல்லு, மண்டையை சொல்லி வேண்டிதான். என்னமோ அங்க ஒரு கதவு மூடி இருக்கிற மாதிரி, அதை அப்படி திறந்து விடுற மாதிரி. புகுந்து அப்படின்னு என்னமா? அப்போ அவன் எப்போதும் உள்ளத்தான் இருக்கான், புதுசா புகுந்தது இல்லை. புகுந்து அங்க வெளிப்பட்டு, வெளிப்பட்டுன்னா அருள். அப்போ முதல் கலந்து இருக்கிற நிலையில, ஆமா ஆமா, அவர் செயல்படும் போது அது சக்தி புகுந்து செய்தி எல்லாம் உணர்ந்து, அது என்னது, அது செய்தி எல்லாம் உணர்ந்து தானே. இவன் எப்போ எதை அறியணும், இவனுக்கு நியதி பிரகாரம் எவ்வளவு அறியணும், எதை அறியணும், எவ்வளவு நேரம் அறியணும், எதன் மூலம் அறியணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிந்து இல்லையா? அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்தி பிச்சு. உங்களுக்கு அது சிபி 67 என்னதுமா? உங்களை தான் படிச்சாச்சா இல்லையா? படிச்சிருக்கணும். பாடம் நடத்துறதுக்கு முன்னால படிச்சுட்டு வரணும்.
அப்பா சொல்லு, அப்ப 67 சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்குதா? ஏமா அதுல சொல்லுப்பா. அறிந்திடும் அனாதி வாயிலானவை அவன்தனாலே ஒன்றும் அறிந்திடான்னு சொல்றாரா இல்லையா? அவையே போல நான் அந்த சடமான கருவிகள் போலயே உயிரும் இல்லையா? எல்லாம் அறிந்திடும், அறியும் தன்மை அறிந்திடா. அவை கொண்டு அந்த விடயங்கள் அறியுமே தவிர நாம எப்படி அறிகிறோங்கிறது தன்மை அறிந்திடான்னா தன்னை அறிந்திடான்னு அர்த்தம். அறிகிற தன்னை அறியாது கண்மை தொன்மை அறிந்து இந்த ஆன்மா கண்ம தொன்மைக்கா தான் ஏடி. இவன் எதை எவ்வளவு நேரம் எத்தனை % அறியணுங்கிறதெல்லாம் அறிந்து அதுக்கு தகுந்தாப்புல இதன் அறிவு விலைக்கு நுகருமாறு அருளுவன் அமலன் தானே. ஏன்னா இவன் சமலன், இவன் தானே எதையும். அப்ப அவன் அந்த அமலன் தான் அறிந்து எல்லாம் செய்யணும். இந்த கருத்தை தானே சொல்றாருங்க. விளங்குதாமா? என்ன சிரிக்கீங்க? மாட்டி மாட்டி சிரிக்காங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. இதுல என்ன சந்தோஷம் இருக்குது? எல்லாரும் சொல்லணும். ஏமா இவ்வளவு நாள் படிக்க கொஞ்சம் முன்னேறணுமா? முதல்ல இருந்ததை முன்னேறணுமா இல்லையா? அங்கேயே நிக்கப்படாது. ஒன்னும் மக்கப் பண்ண வேண்டாம், மக்கப்பெல்லாம் பண்ண வேண்டாம். நமக்கு அது பாட்டுகள் எப்படி அமைஞ்சிருக்குது, எந்தெந்த செய்தி எதுக்கப்புறம் சொல்றாரு, ஒரு முறையில தானே சொல்லிட்டு போறாரு. அந்த முறை தெரிஞ்சாச்சுன்னா இதுக்கு அடுத்தால இது வரும்னு தெரிஞ்சு பாட்டை போய் மனப்பாடம் பண்ணி கிடக்கப்படாது. முக்கி விளங்குதா? ஆமா. அதனால இங்க எவ்விடத்தும் இறை அடியை இன்றி அமைந்து ஒன்றை இல்லையா இயற்றியிடா உயிர்கள் ஈசன்தானும் செய்தியெல்லாம் உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல சேட்டிப்பித்து செயல்படுத்து. சேட்டித்தல் செயல்படுத்து சேட்டிப்பித்து. அப்போ உயிர்களிடத்துல சேமிப்பு வைக்கிறது மட்டுமல்ல, அவன் அண்டத்துல நிக்கணுமா இல்லையா? அதை அனுபவிக்கக்கூடிய விடயத்துல நிக்காமையா? அதான் எங்குமாய் உள்ள மட்டும் அறிவுல மட்டும் இல்லாம அந்த விடயத்திலும் எங்குமாய் தெரிந்து நிற்பான். 2 இடத்துலயும் அத்திவிதமா கலந்து. ஆமா, செட்டி பித்து எங்குமாய் தெரிந்து நிற்பான். 2 பக்கமும் நிக்கணும் இல்லையா? இவ்வுயிர்கள் தோற்றும் போது. இதுதான் இந்த பாட்டெல்லாம் நீங்க 60 உரைய படிக்கணும். இவ்வுயிர்கள் தோற்றும் போதுங்கிறது இந்த உயிர்கள் பிறக்கும் போதுன்னு எழுதியிருக்காங்க எல்லாரும். இவர்தான் சொல்லு. இது எப்படியா தோற்றும் போது? அறிவு தோற்றும் போதுன்னு சொல்லணும். தோற்றம்னு சொன்னாலே பிறப்புன்னு எழுதி பாருங்க. அப்படித்தான் இருக்கும் எல்லா உரையும். சிவஞான முனிவர் உரைதான் மாறி இருக்கும். மத்த உள்ள எப்படி எழுதி போவோம்? பிறப்புன்னு. ஏற்புலி கோடல் அப்படின்னு இந்த இடத்துல எந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படிங்கறது. ஆமா. அப்போ நீங்க மத்தவங்களெல்லாம் படிச்சாதான் இதனுடைய சிறப்பே தெரியும். ஒன்ன மட்டும் படிச்சா எல்லாரும் இப்படித்தான் சொல்லிருப்பாங்க போயிட்டு நினைப்பீங்க. அதனால இவ்வுயிர்கள் தோற்றும் போதுன்னா இவ்வுயிர்களுக்கு அறிவு தோற்றும் போது அறிவு விளங்கும். அவனையும் தோற்றான். அவன் விளக்காம இதுக்கு தானே விளக்குனா அறிவு தானே விளங்கின்னு சொல்றவங்க யாரெல்லாம்? சாமி யாரு? சாமி யாரு? சொல்லுமா. மாட்டா உனக்கு தெரியுமா?
இந்த அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் சிரிப்பு தான். யோசிக்கிறதுக்கே வேலை இல்லையா? சொல்லிருங்க நீங்களே. நீங்களே யோசிக்கலாம் வைக்காதீங்கயா. ஏன் இந்த பாடுபடுத்திய? ஏமா அப்படி சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த தார்க்கிகன் இல்லையா, இந்த சிவசமவாதி, அவிகாரவாதி, இவங்க எல்லாருமே ஆன்மாவுக்கு சுதந்திரமா அறிவு இருக்கு அப்படிங்கறத வெவ்வேறு விதமா சொல்றாங்க. விளங்குதா? ஆமா, ஆன்மாவுக்கு சுதந்திரமா அறிவே கிடையாது. சுதந்திரமா அறிவே கிடையாது. விளங்குதா? அதனால சிவ சமம்ங்கிறத ஒரு காலம் அறிவிக்காம தானே அறியாதுமா. அதனால இவன் நமக்கு இந்த அழுக்கு போயிட்டா சிவம் நாம ஒண்ணு, அவன் தொழில் எல்லாம் செய்வான், அவனு நாம ஒண்ணுங்கிறான்ல, அதுக்கு சுதந்திரமா அறிவுவான். அப்படி செய்யவே முடியாது. அதான் அந்த 58வது பாட்டு சிவப்பராசத்துல சொல்றதே அதுதான். கூட நின்னாலும் அவன் நானும் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றது. அவன் இல்லாம, ஆமா. அதனால அந்த அவனை என்று இந்த அறிவு விளங்கும் போது அவன் இல்லாம அறிவு விளங்காது. அவனை இன்றி தோற்றான். இவற்றினுக்கு, இதுக்கு ஓமை. இவற்றினுக்குன்னா இந்த ஆன்மாக்களுக்கு அறிவு செயல் விளங்குறது இல்லையா? அங்க ஒன்ன சொன்னா மத்ததெல்லாம் எரிப்பு கொள்ளதா, மொத்ததையும் கொடுக்கணும். விளங்குதா? அப்போ இதுக்கெல்லாம் உதாரணமா என்ன சொல்ற? இவற்றினுக்கு முதலெழுத்துக்கு எல்லாமாய் நிற்கும் அகரம் போல நின்றுடும். அகரம் உயிர் மெய் எல்லாத்திலையும் கலந்து அவற்றை இயக்கினால் தானே இயங்கும். அதே போல இறைவன் நின்னாதான், கூட நின்னாதான் நமக்கு அறிவு செயல் எல்லாமே விளங்கும் அப்படிங்கறத சொல்றாரு. இதன் தொடர்ச்சிகளை நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த பாட்டை பார்க்கணும். இந்த பாட்டை நிப்பாட்டிருக்கோம். சொல்லுவியா? இப்ப சொல்லுவேன், இன்னைக்கு சொல்லுவேன். அடுத்த வாரத்துல கேட்டாலாம் சொல்லணும். என்னடா நான் வேற வேலையா இருந்தானா? அப்ப நான் கேட்கிற போது வேற வழியில இருப்பீங்க. வான்முகில் விழாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டு பெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி இப்போர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆபட்டு துறைபாழ்கும் நமச்சிவாய் தேவன் கைலாதி மரபுடையோர் திருமரபு நீர்கூடி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம்.